ஹரே கிருஷ்ண. இப்போ நம்ம மங்களார்த்தியில வந்துட்டு 7வது ஸ்டான்ஸாவும் 8வது ஸ்டான்ஸாவும் பார்க்க போறோம். அந்த கட்டில் மேல வச்சுட்டு போயிடுச்சு பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம். சாக்ஷாத்தரித்வேன சாமஸ்தசாஸ்த்ரை युक्तस्तद्भाव्यत एव शाद्भिः किन्तु प्रभूय प्रिय एव तस्य वन्दे गुरु श्री चरणारविन्दम् यस्य प्रसादात् भगवत् प्रसादो यस्य प्रसादात् न गति कुतोऽपि ध्यायास्तुवं तस्य यशस्त्रिसन्ध्यम् वन्दे गुरु श्री चरणारविन्दम्. हरे कृष्ण. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यादेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. हरे कृष्णा. சோ நம்ம இன்னைக்கு வந்து 7வது சாப்டரோட சாராம்சம் பார்க்க போறோம். 7வது அத்தியாயத்தோட பேர் என்ன? யாருனாலும் சொல்லலாம். 7வது அத்தியாயத்தோட பேர் என்ன? ஞானம். தேங்க்யூ மதர். சோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற 6 சாப்டர் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நம்ம வந்து கர்ம யோகத்தை பத்தி அவங்க சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சோ 6வது சாப்டர் நம்ம வந்து எப்படி முடிச்சோம்? அதாவது நிறைய விதமான யோகிகள் இருக்காங்க. அதாவது என்னது, நம்ம ஞான யோகி இருக்காங்க, அஷ்டாங்க யோகிஸ் இருக்காங்க, தென் வந்து கர்ம யோகி, இது மாதிரி எல்லா விதமான யோகி இருக்காங்க. பட் அதுல வந்து இருக்கிறதுலே சிறந்தவன் யாரு? யார் எனக்கு பக்தி பண்றானோ அந்த பக்தி யோகம் தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்துட்டு சிறந்தது என்னோட ஒப்பீனியன்ல அப்படின்னு பகவான் சொல்லி முடிக்கிறாரு. சோ இந்த இந்த 7வது அத்தியாயத்துல இருந்து அவர் வந்து என்ன அப்படின்னா பக்தி யோகத்தை பத்தி கிருஷ்ணர் வந்து தொடங்குறாரு. சோ இந்த சாப்டர்ல வந்துட்டு நம்ம பார்க்கும் போது நம்ம 7வது அத்தியாயத்துல வந்துட்டு நம்ம பகவான் யாரு, அவரோட வெவ்வேறான அம்சங்கள் இல்லைன்னா அவரோட சக்திகள் என்னென்ன, அவரை வந்து எப்படி அணுகிறது, யாரெல்லாம் அவர்கிட்ட சரணடைவாங்க, யாரெல்லாம் சரணடைய மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. சோ யாரெல்லாம் வந்து சரணடைறாங்க, யாரெல்லாம் சரணடைய மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணரே வந்து நம்மளால பகவானை வந்து நம்ம சக்தியை கொண்டு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? சோ அவரே வந்து அவரை பத்தி நான் யாரு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பூரணம் வந்து இங்க அவருதான். சோ அவரை பத்தின அறிவை வந்துட்டு கிருஷ்ணர் வந்து கொடுக்குறாரு. சோ கடைசியில நீ வந்து என்கிட்ட எப்படி சரணடையலாம் அதையுமே வந்துட்டு கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்துல சொல்றாரு. சோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சாப்டர்ல 7.1ல இருந்து 3 வரைக்கும் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம பகவானை பத்தி நம்மளுக்கு வந்து எப்படி வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும், பகவானை பத்தி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே வந்துட்டு கிருஷ்ணர் வந்துட்டு என்ன ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மையா சக்தா மனா பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரமா யதா ஞாஸ்யசி தச்ருணு அப்படின்னு. சோ சம்சயம்னா டவுட் இல்லையா? சோ அசம்சயம் சமக்ரமாம், என்னை பத்தி
கம்ப்ளீட்டா எந்த விதமான டவுட்டுமே இல்லாம வந்துட்டு நீ புரிஞ்சுக்கலாம். எப்போ எப்போ உன்னோட மனச வந்துட்டு நீ என் மேல வந்து அட்டாச் பண்ணிக்கிறியோ, என் மேல வந்துட்டு நீ உன் மனச எப்போ வந்து செலுத்துறியோ, அப்போ நீ வந்துட்டு என்ன வந்துட்டு எந்த விதமான சந்தேகமே இல்லாம புரிஞ்சுக்கலாம் பார்த்தா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து முதல் ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ நம்ம வந்துட்டு ஒரு பெர்சன பத்திட்டு அதாவது நம்ம நார்மலா ஒரு மனுஷங்க வச்சுக்கிட்டோமே, அவங்கள பத்தி நம்மளுக்கு ஒரு 100 விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அவர் வந்து இந்த இடத்துல வேலைக்கு போறாரு. இப்ப நம்ம ஒண்ணும் இல்ல. நம்ம இப்ப ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம அப்ளை பண்றோம் அப்படின்னா, அந்த கம்பெனில வந்துட்டு நம்ம அந்த சிவி அந்த ரெஸ்யூம்ல வந்து நம்ம போட்டிருப்போம். நான் வந்து இங்க படிச்சேன். எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியும். நான் வந்து இந்த இடத்துக்கு போறேன். நான் இங்க வருவேன். நான் வந்து இந்த ஊர்ல இருந்து வரேன். நான் வந்து என்னோட வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. இந்த மாரி நெறைய போட்டிருப்போம் நம்ம. பாதி பொய்யா இருக்கும். பட் நெறைய போட்டிருப்போம் நம்ம. பட் நம்ம அந்த ஆனா இது எல்லாமே பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, அங்க ஆபீஸ்ல வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. எதுக்கு? ஏன்னா நம்ம வந்து என்னதான் நம்மள பத்தி வந்துட்டு அந்த இதுல நம்ம அத பார்த்து வந்து அவங்க படிச்சாலும், அந்த பர்சன் அதுக்கு அவங்களுக்கு வந்து தெரியும்னு ஆகுமா? ஓகே இந்த சிவிய பார்த்தா எனக்கு வந்து அந்த ஆள வந்து தெரிஞ்ச மாரி தான் அப்படின்னு கிடையாது இல்லையா? அவங்கள பார்த்து இன்டர்வியூ பண்ணும்போது தான் இவன் சொன்னதுல எத்தன உண்மை, எத்தன பொய், இவன் எத மாரியான ஆளு நம்ம கம்பெனிக்கு செட் ஆவானா, செட் ஆக மாட்டானா அப்படின்னு புரிய வருது. சோ பகவான பத்தி நெறைய விஷயங்கள், 100,000 விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. நமக்கு அளவிட முடியாத அளவுக்கு பகவான பத்தி ஞானம் எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஆனா அவர பத்தி அவரே சொல்லும்போது தான் வந்துட்டு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இல்லையா? சோ அதனால வந்துட்டு பகவான பத்தி இங்க பகவானே வந்துட்டு ஒரு பயோகிராஃபியா சொல்றாரு. சோ நீ அதுக்கு என்ன பண்ணணும் அர்ஜுனா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உன்னோட மனச வந்து நீ என் மேல வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பட் அஃப்கோர்ஸ் பகவான பத்தி பகவானே சொன்னாலும் அத வந்து நம்ம வந்து ஒரு குருவோட வாயால நம்ம கேட்கும்போது தான் அது வந்து நம்மளோட ஹார்ட்ல வந்து அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு வந்து தெரியப்படுது. சோ இங்க வந்து கிருஷ்ணர் அதனால வந்துட்டு நம்ம எந்த விதமான இமேஜினேஷன் அதெல்லாம் நீ எதுவும் யூஸ் பண்ணிடாத. தயவு செஞ்சு நானே வந்து சொல்றேன் அப்படின்னு வந்துட்டு இங்க வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சோ நம்ம வந்து அடுத்தது செகண்ட் ஸ்லோகத்துல வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த முழுமையான அறிவு. அதாவது ஒரு அறிவு வந்துட்டு ஞானம் அண்ட் விஞ்ஞானம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஞானம்னா அதோட தியரி. அதாவது நெருப்பு சுடும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி வந்து தியரி அது வந்து ஞானம். ஆனா வந்துட்டு அந்த நெருப்ப வந்துட்டு பார்க்கும்போது அதுல கைய வச்சு நம்ம சுட்டு அத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது எப்படின்னா அத அனுபவிக்கிறோம் இல்லையா? இல்ல அதுல வந்து அத வந்து என்ன பண்றோம்? அத வந்து செயல்படுத்துறோம். ஓகே சுடும். அப்ப நம்ம அதுல கைய வைக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து அங்க ஒரு நம்ம அது நம்மளோட ஒரு செயல்ல அத ஈடுபடுத்துறோம் இல்லையா? அது வந்து விஞ்ஞானம். சோ இங்க வந்துட்டு பகவான் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வெறும் இது வந்து ஒரு தியரி மட்டும் கிடையாதுல்ல. ஞானம், விஞ்ஞானம் எல்லாமே வந்துட்டு இந்த பகவான பத்தி, இந்த லோகத்த பத்தி, இந்த ஆத்மாவ பத்தி இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு காஸ் யாரு? இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இருப்பிடம் இல்லைன்னா சோர்ஸ் யாரு? அது வந்து நான் தான் அப்படின்ட்டு. சோ நீ என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா, நீ வேற எத பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இங்க 2வது ஸ்லோகத்துல சொல்லிட்டு, அடுத்தது வந்துட்டு அவர் ஏன் ஆனா இது எல்லாமே இருந்தாலும் ஏன் என்ன பத்தி புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதுக்கும் சொல்லிடுறாரு. மனுஷ்யானாம் சஹஸ்ரேஷு. அதாவது சஹஸ்ர அப்படின்னா 1000. அதாவது ஆயிரக்கணக்கான மனுஷர்கள் இருக்காங்க. ஆனா அதுல யாராவது ஒருத்தன் தான் நான் வந்து வாழ்க்கையில வந்துட்டு இந்த பூரணத்தை அடையணும். ஏதோ ஒரு விதமான ஒரு பெர்ஃபெக்ஷன அடையணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஆசைப்படுறான். இல்லன்னா அதுக்காக வந்துட்டு அவன் முயற்சி பண்றான். அண்ட் அப்படி அந்த பெர்ஃபெக்ஷன அடையணும்னு நினைக்கிறவங்கல்ல, யாராவது ஒருத்தனுக்கு தான் வந்துட்டு என்ன பத்தி அவன் வந்து உண்மையில வந்துட்டு தெரிஞ்சுக்கிறான். இல்லன்னா அவனால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ட்டுன்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க. சோ இதுக்கு அர்த்தம் வந்துட்டு கிருஷ்ணர் வந்து நான் வந்து யாருக்குமே வந்துட்டு என்ன பத்தி தெரிஞ்சுக்க கூடாது. அதனாலதான் ரொம்ப கஷ்டமா காம்ப்ளிகேட்டடா இருக்கேன் அப்படிங்கறதுலாம் இல்ல. நம்மளோட கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும் இல்லையா? சோ நம்ம மனசுல வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம வந்து கெப்பாசிட்டி பகவான புரிஞ்சுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து இங்க மனசுல இடம் வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு அறிவு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஒரு எறும்பு இருக்கு. ஒரு எறும்பு கிட்ட பக்கத்துல நம்ம ஒரு டிராப் தண்ணி விட்டோம்னா, ஓகே ஓரளவுக்கு அந்த தண்ணிய சுத்தி போக தெரியுது. தண்ணின்னா என்னன்னு தெரியுது. எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு அதால மெஷர் பண்ண முடியுது. பட் அதே எறும்ப தூக்கி ஒரு கடல்லயோ, ஒரு ஆத்துலயோ போடும்போது, அதுக்கு கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் என்னதான் தெரியும்? தண்ணி தான் தெரியும். இத எப்படி தாண்டணும்? இதுக்குள்ள எப்படி இருக்கும்? இதுக்கு எவ்வளவு ஆழம்? இது எதுவுமே அந்த எறும்புனால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அதோட புலன்கள வச்சு அதனால எவ்வளோ ஒரு டிராப் தண்ணி, ஒரு டீஸ்பூன் தண்ணி அவ்வளவுதான் அதனால புரிஞ்சுக்க முடியும். சோ பகவான பத்தி அவர பத்தின ஞானம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா
அவரை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக யாருமே வந்து ட்ரை பண்றது இல்ல. அதனால என்ன இருக்குன்னா அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுண்ட ஆத்மாவா இருக்காங்க. சோ அதனால அவங்களால பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியல. அவங்க புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணல. சோ அப்படி இருக்கிறதுல இந்த ஆயிரக்கணக்கான மக்கள்ல யாராவது ஒருத்தன் தான் வந்துட்டு நான் வந்து ஏதோ ஒரு விதமான வாழ்க்கையில வந்து ஒரு பூர்ணத்தை அடையணும். ஏன்னா இப்ப நம்ம நேத்துக்கே வந்து ஸ்லோகத்துல என்ன பார்த்தோம்? நம்ம ஜஸ்ட் என்னது சர்வைவ் தான் பண்றோம். இல்ல வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் மிருகத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அதுவும் உண்ணுது, உறங்குது, உற வச்சுக்குது, தன்னை பாதுகாத்துக்குது. நம்மளும் அதே தான் பண்றோம்னா நம்மளுக்கும் அதுக்கும் எந்த விதமான ஒரு வித்தியாசமுமே இல்ல. சோ நம்ம இந்த சர்வைவல் தாண்டி நம்ம இருக்கிற இந்த என்னது இந்த ஜெயில்ல இருந்து அந்த ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு முயற்சி போடணும் இல்லையா? ஒரு இன்ட்ரெஸ்ட் போடணும் இல்லையா? சோ அப்படி இன்ட்ரெஸ்ட் போடுறவங்களுக்கு பகவான் வந்து அவரை வெளிப்படுத்துறாரு. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம்? சோ இது வந்து பகவான் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அவரை பத்தின ஞானத்தை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறத சொல்றாரு. என்ன பண்ணும்? சோ ஃபர்ஸ்ட் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கணும். அவர் மேல நான் ஃபர்ஸ்ட் நம்ம மனசை வைக்கணும். அண்ட் அவரை பத்தி தெரிஞ்சா நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி. அண்ட் 3வது பாயிண்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்துட்டு ஏன் வந்து என்ன புரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அடுத்தது வந்து பகவான் வந்துட்டு இப்ப அவரை பத்தி வந்து 4வதுல இருந்து 7வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்றாரு. சோ அவரோட வெவ்வேறான சக்திகளை பத்தி இங்க பகவான் வந்து சொல்றாரு. சோ வந்து அவர் ஃபர்ஸ்ட் என்ன ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா பூமி ரப்போ நலோ வாயு கம் மனோ புத்தி ரேவச்ச அகங்காரம் இதீயமே பின்ன பிரகிருதி அஷ்டதா அப்படின்னு. சோ அஷ்டதா இந்த 8 விஷயங்கள்னால வந்துட்டு இந்த 8மே வந்துட்டு என்னோட பௌதீக ஆஹ் பௌதீக பௌதீக சக்திகள் அப்படின்னு சொல்றாரு. எது 8 அப்படின்னா இந்த 5 ஆஹ் பஞ்சபூதங்களும் அதை தாண்டி மனம் புத்தி அகங்காரம். சோ என்னது நிலம் நீர் காற்று வாயு காற்று ஆகாயம் ஆஹ் நெருப்பு அப்புறம் மனம் புத்தி அகங்காரம் இந்த 8 விஷயங்களுமே வந்துட்டு என்னோட எனர்ஜி தான். அதாவது என்னோட மெட்டீரியல் எனர்ஜி பௌதீக சக்தி அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாங்க. சோ வந்துட்டு என்ன அப்படின்னா சோ அவரை தாண்டி நம்ம இதுல இருந்து என்ன பார்க்கலாம்னா இப்ப நம்மளே வந்துட்டு எதால வந்து நம்ம ஆகப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற சாப்டர்ஸ்ல பார்த்திருக்கோம் இல்லையா? சோ நம்மளோட வந்து நம்மளுக்கு 2 உடம்பு இருக்கு. ஒண்ணு ஸ்தூல சரீரம், இன்னொன்னு சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம்னா என்னது? நம்ம இந்த பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்ட நம்மளால பார்க்கக்கூடிய இந்த பாடி. அடுத்தது சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது நம்மளோட மனம் புத்தி அகங்காரம். சோ இந்த 8 இது எல்லாமே என்னது? அவரோட எனர்ஜி தான் அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து இங்க சொல்றாங்க. சோ வந்துட்டு பிரபுபாதர் வந்து இங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஸ்தூல சரீரம் இல்ல இத பத்தி மட்டும்தான் அவங்க படிக்கிறாங்க. இந்த சூக்ஷ்ம சரீரம் அத பத்தி வந்துட்டு நிறைய பேருக்கு ஞானம் இல்ல. அண்ட் அவங்க வந்து தெரிஞ்சுக்கவுமே வந்துட்டு ட்ரை பண்றது இல்ல. சோ நம்ம வந்துட்டு ஆனா அதுக்காக அது இல்ல அப்படின்னு ஆயிடாது இல்லையா? சோ நம்ம இப்ப வந்து என்னது ஒரு குழந்தைகிட்ட ஒரு போனை கொடுக்குறோம். 1 வயசு இல்ல இப்பெல்லாம் குழந்தைங்களே வந்து நிறைய போன் பாக்குது. ஒரு 2 மாச குழந்தை ஒரு 3 மாச குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப அந்த ஒரு குழந்தைகிட்ட போன் கொடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது என்ன பண்ணுது? உடனே அந்த போனை வந்து வாயில வச்சிருது. ஆனா அந்த போன்னால எத்தனை விஷயங்கள் பண்ண முடியும்? நம்மளால கதை படிக்க முடியும், சீரியல் பார்க்க முடியும், சாப்பாடு ஆர்டர் போட முடியும், ஆன்லைன்ல நம்மளுக்கு ட்ரெஸ் ஆர்டர் போட முடியும், அதுல இருந்து டார்ச் லைட் அடிக்க முடியும், ரெக்கார்ட் பண்ண முடியும், அதுல பாட்டு போட்டா கேட்க முடியும், அதுல வீடியோ எடுக்க முடியும். எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம வந்து அந்த போனை வச்சு பண்ணலாம். டு த பாயிண்ட் வந்துட்டு நம்ம வந்து போன் இல்லாம வீட்ல இருந்து ஒரு அடி எடுத்து பே பண்றது என்னவா இருந்தாலும் நம்ம போன் எல்லாம் வீட்ல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம் இல்லையா? சோ இது மாதிரி இன்னைக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம அந்த ஆனா அதே போன 2 மாச குழந்தைகிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணும்? அது வெறும் வாயில தான் வச்சு சப்பும். ஏன்? ஏன்னா அந்த போன் கிட்ட எவ்வளோ கிரேட்னஸ் எல்லாம் எவ்வளோ விஷயங்கள் அந்த போன் கிட்ட இருக்கு. அதோட கிரேட்னஸ் என்ன அப்படிங்கறத அந்த குழந்தையால புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு வந்து அவ்வளவுதான் அறிவு இல்லையா? சோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற நம்மள சுத்தி இருக்கிற இந்த பௌதீக ஞானமும் எப்படி அப்படின்னா அது பகவானோட இந்த எக்கச்சக்க பல்வேறான சக்திகள்ல அது ஒரு ஸ்கிராட்ச் தான். ஏன்னா நம்மளால அவ்வளவுதான் அந்த அறிவுக்கு எட்டுது அப்படிங்கறதுனால நம்ம அவ்வளவுதான் வந்துட்டு அது ஜஸ்ட் வாயில வச்சு சப்பதான் ட்ரை பண்றோமே தவிர இந்த பிரகிருதியில இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது எல்லாமே பகவான் கிட்ட இருந்தா வருது அப்படிங்கிற இந்த ஆன்மீக ஞானத்தை வந்துட்டு இன்னைக்கு யாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிறதும் இல்ல. அதுக்கு வந்து ட்ரை பண்றதுமே இல்ல. இந்த ஆத்மா இந்த பிரம்மன் பரமாத்மா இது எல்லாமே பத்தி நம்ம இன்னைக்கு யாருமே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியறது இல்ல அப்படிங்கறத வந்துட்டு
கிருஷ்ணர் சொல்றாங்க. பட் இது எல்லாமே எங்க இருந்தா வருது அப்படின்னா இது எல்லாமே அவரோட சக்தி தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல வந்துட்டு அவர் என்ன சொல்றாங்க, அப்ப இந்த ஆத்மா இது யாரோட சக்தி அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜீவபூத மகாபாஹோ, அதாவது அப்பரேயம் இதஸ்வன்யம் அப்படின்ட்டு அந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. சோ இதுல வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த தாழ்ந்த சக்தியை தவிர எனக்கு ஒரு சுப்பீரியர் எனர்ஜி, அதாவது உயர்ந்த சக்தி இருக்கு. சோ அந்த உயர்ந்த சக்தி யாரு அப்படின்னா இந்த ஜீவபூதம், அதாவது இந்த மத்த ஜீவராசிகள் வந்துட்டு என்னோட உயர்ந்த சக்தி அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த ஜீவராசிகள் யாருன்னா நம்ம தான், நமக்குள்ள இருக்கிற நம்ம இந்த ஆத்மா சொல்றோம் இல்லையா, நம்ம தான் அந்த ஆத்மா. சோ நம்மளும் யாரு அப்படின்னா நம்ம பகவானோட பார்ட் அண்ட் பார்சல், அதாவது ஒரு அவர்கிட்ட இருந்து வர அந்த ஒரு பங்கு தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ நம்மளுமே வந்துட்டு பகவானோட சக்தி தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ நம்மளோட பாடி, அதாவது பௌதிகமானது, இதுவும் வந்து பகவானோட சக்தி, ஆனா அவரோட தாழ்ந்த சக்தி. அண்ட் நம்ம ஆத்மா வந்துட்டு நம்ம வந்து பகவானோட உயர்ந்த சக்தி. சோ இது ரெண்டுமே சேரும் போது நம்ம என்ன ஆகுறோம் அப்படின்னா நம்ம வந்து மார்ஜினல் எனர்ஜி, அதாவது நடுநிலை சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ வந்துட்டு நம்ம வந்து பகவான் கிட்ட தடஸ்த சக்தி. தேங்க்யூ பிரபுஜி. அதான் வேர்டான இதுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. தேங்க்யூ பிரபு. சோ அத வந்து தடஸ்த சக்தி அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்துட்டு நம்மள வந்து இங்க இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பகவான் கிட்ட இருந்து வந்த சக்தியா இருக்கிறதுனால நம்மளுக்கும் பகவானுக்கும் வந்துட்டு நம்ம குவாலிட்டேட்டிவ்லி ஒன், அதாவது நம்மளோட ஆஹ் என்னது நம்மளோட குவாலிட்டிஸ் வந்து ஒண்ணு, ஆனா வந்து குவான்டிட்டி வந்து வேறானது. சோ நம்ம ஒரு கடலும் அதுல இருந்து ஒரு டிராப்பும், ரெண்டுத்துலயுமே சேம் டேஸ்ட் ஆஃப் உப்பு, அதுல என்னென்ன அந்த மினரல்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம அந்த ஒரு டிராப்லயும் இருக்கும். கடல்ல இருக்கிறது இந்த ஒரு டிராப்லயும் இருக்கும். ஆனா அந்த ஒரு டிராப்ப வந்து நம்ம வந்து கடலோட ஒப்பிட முடியாது இல்லையா. சோ அதே மாதிரி பகவான் கிட்ட இருக்கிற அந்த அத்தனை குவாலிட்டிஸும் இந்த அந்த பரமாத்மா கிட்ட இருக்கிறது வந்து இந்த ஆத்மா கிட்டயும் இருக்குது. ஆனா என்ன அவர்கிட்ட வந்து இன்ஃபினிட்டா அளவற்றதா இருக்கு. நம்ம கிட்ட வந்துட்டு பயங்கர கொஞ்சோண்டு இன்ஃபினிட்டெசிமல், அதாவது கொஞ்சோண்டு ஒரு சிறு துளி அளவு நம்ம கிட்ட அது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது வந்துட்டு கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்துட்டு ஏன் இருந்துதான் வருது அப்படின்னா அவர் 6வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. அதாவது இந்த லோகத்துல இருக்கிற இந்த எல்லா விதமான சக்திகளும், இந்த எனர்ஜி எல்லாமே, எல்லா யூனில இருந்து வர ஜீவராசிகள் எல்லாமே வந்துட்டு என்னதுக்கு அப்படின்னா அதுக்கு வந்துட்டு சோர்ஸ், தோற்றமும் நான் தான். அண்ட் அது வந்துட்டு அதோட அழிவுமே வந்துட்டு நான் தான். அதாவது பிரளயஸ் அப்படின்ட்டு பிரபாவ பிரளயஸ், அது வந்து என்கிட்ட இருந்தா தோன்றுது, அது என்கிட்டதே வந்துட்டு அது வந்து அழிஞ்சு முடிஞ்சிருது அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க. சோ வந்துட்டு இந்த 7வது ஸ்லோகத்துல வந்துட்டு அவர் அதை எப்படி கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, மத்த பரதரம் நாண்யத் அப்படின்னு. நம்ம இந்த 7வது சாப்டர்ல பார்த்தோம்னா எல்லாமே நிறைய மனப்பாட ஸ்லோகம் வரும். சோ வந்துட்டு இங்க வந்து அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்த பரதரம் நாண்யத் கிஞ்சித் கின் கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா அப்படின்னு. சோ இங்க தனஞ்சயன்னா அர்ஜுனர் கிட்ட சொல்றாங்க. அதாவது மத்த என்னோட உயர்ந்தது வந்து எதுவுமே கிடையாது. பரதர நாண்யத், என்னோட உயர்ந்தது வந்து இங்க எதுவுமே கிடையாது. அண்ட் மை சர்வம் இதம் புரோத்தம் சூத்ரே மணிகணா இவ அப்படின்ட்டு. அதாவது இந்த லோகத்துல இருக்கிற அத்தனை விஷயங்களும் எப்படி அப்படின்னா சூத்ரே மணிகணா, அதாவது ஒரு முத்து இருக்கு இல்லையா, ஒரு முத்து மாலையில வந்துட்டு அந்த முத்துக்கள் எப்படி கோர்க்கப்பட்டிருக்கோ நம்ம கண்ணுக்கு முத்து தான் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நூலோ அந்த வயரோ நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா. சோ அத மாதிரி பகவான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா சக்தியுமே வந்துட்டு அவர் மேலதான் இருக்கு. அவர் சொல்றாரு, அதனால இந்த எல்லா பிளானட்ஸுமே எங்க அதோட ரொட்டேஷன்ல இருக்கு, அதோட இடத்துல இருக்கு. ஏன்னா நம்ம இன்னொரு கதையில பார்த்தோம்னா ஒரு முனிவர் வந்துட்டு நானே என்னோட சக்தியில ஒரு லோகத்தை கிரியேட் பண்ணுவேன்னு அவர் ஒரு லோகத்தை தான் கிரியேட் பண்ணாரு, ஒரு சொர்க்கத்தை கிரியேட் பண்ணாரு. ஆனா அது என்ன ஆகும் அப்படின்னா சொர்க்கம் அந்த இடத்துல எல்லாமே டபால்னு கீழே விழ ஆரம்பிச்சிடும். சோ வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா எல்லாமே நம்மளால வந்துட்டு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சாலும் நம்மளால செய்ய முடிஞ்சாலும் சோ நம்மளோட எனர்ஜிக்கு நம்மளால ஒரு லோகத்தை எல்லாம் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம வேணா அது ஒரு சாம்பாரை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். சோ நம்ம என்ன கிரியேட் பண்ணாலும் அது பெருசா இருக்கட்டும் சின்னதா இருக்கட்டும், அதோட பின்னாடி இருக்கிற அந்த சக்தி என்ன அப்படி அந்த கயிறு மாதிரி இருக்கிற அதோட அந்த சக்தி, அந்த பலம், அந்த ஸ்கில்லு, அந்த ரிசோர்ஸ் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே வந்துட்டு நான் தான். என்னோட உயர்ந்ததும் சரி, என்னை தாண்டியும் சரி, எதுவுமே வந்துட்டு கிடையாது அப்படின்னு வந்துட்டு இந்த கிருஷ்ணர் வந்து
டிக்ளேர் பண்றாரு. சோ நீ வந்து கண்ணால வந்து பகவானை வந்துட்டு நிறைய பேர்னால பார்க்க முடியாம இருக்கலாம், உணர முடியாம இருக்கலாம். பட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னது ஃபவுண்டேஷன் வந்து என்னது நான் தான் அப்படின்ட்டு வந்து ஒரு பில்டிங் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுக்கு அடியில இருக்கிற ஃபவுண்டேஷன் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் அந்த பில்டிங்கை கட்ட முடியுமோ? முடியாது இல்லையா? சோ அதே மாதிரி அந்த ஃபவுண்டேஷன் வந்து இங்க நான் தான் அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. சோ அடுத்தது 8ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் எப்படி நீ அப்ப வந்து என்ன பார்க்க முடியும்? சோ இப்ப வந்துட்டு நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து என்னது உன்னதமான ஆத்மாக்கள் கிடையாது. ஏன்னா நம்ம ஆச்சாரிகள் என்ன பகவானை நேரடியா பாக்குறாங்க, பேசுறாங்க, அடி குடுக்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க இல்லையா கிருஷ்ணரோட. பட் நம்மளால அந்த அளவுக்கு நம்ம வந்து தூய்மை ஆகாததுனால நம்மளால வந்துட்டு பகவானை பார்க்க முடியல. அப்போ நீ என்னை எப்படி எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் இந்த அடுத்த 4 ஸ்லோகத்துல வந்துட்டு சொல்றாரு. சோ வந்துட்டு இங்க வந்து கிருஷ்ணர் ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ரசோகம் அப்சு கௌந்தேய. அதாவது நீ வந்து இந்த தண்ணியில இருக்கிற டேஸ்ட் நான் தான். சோ நம்ம வந்து ஒரு தண்ணி குடிக்கிறோம்னு வைங்களேன், ஆக்சுவலி நம்மளால வந்து வித்தியாசத்தை பார்க்க முடியும். இது ஃபில்டர் வாட்டர், இது டேப் வாட்டர், இது வந்து அதாவது நம்ம குடிக்கிற தண்ணியிலேயே சொல்றேன். எனக்கு வந்து தண்ணி குடிச்சோன்னே தெரியும், எனக்கு கத்தார்ல இருக்கிற தண்ணி பிடிக்கும், எனக்கு இந்தியால இருக்கிற தண்ணி பிடிக்கல, நான் கோயம்புத்தூர் தண்ணி ஓகே, ஆலுவா தண்ணி வந்துட்டு இன்னும் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடத்துல நம்ம தண்ணி குடிச்சாலே அந்த டேஸ்ட்ல நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா? சோ அதுல சில தண்ணி நம்மளுக்கு பிடிக்கும், சில தண்ணி பிடிக்காது. நம்ம வந்துட்டு அப்படி இருக்கும் போது அப்படி இந்த தண்ணியில இருக்கிற டேஸ்ட் அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க இல்லையா? சோ இன்ஃபேக்ட் இந்த டேஸ்ட் நமக்கு எப்ப ரொம்ப தெரியும்னா பயங்கர தாகமா இருக்கும். இந்த நம்ம யாத்திரை எல்லாம் போகும்போது அப்படியே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படியே நம்மள வந்து நடக்க வைப்பாங்க. அப்படி நடந்து முடிஞ்சு கடைசியில ஒரு கடை கிடைக்கும் போது அங்க ஒரு தண்ணி பாட்டில் கடைசி அந்த தண்ணியை குடிப்போம் பாருங்க, ஆஹா அப்படின்ட்டு இருக்கும். தண்ணி என்ன டேஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். சோ அப்படி நம்ம இந்த தாகமா இருந்து அந்த ஒரு தண்ணி அவ்வளவு டேஸ்டா குடிக்கிறோம் இல்லையா? சோ அந்த டேஸ்ட் வந்து நான் தான். சோ நம்ம தண்ணி குடிக்கிறதுல நம்ம எப்படி பகவான் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ இது மாதிரி நம்மள சுத்தி இருக்கிற பல்வேறு விஷயங்கள்ல வந்து அடுத்தது கிருஷ்ணர் நான் யாரு 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 அப்படின்னு சொல்றாரு. சோ அடுத்தது என்ன சொல்ற, பிரபாஸ்மி சசி சூரிய யோகோ அப்படின்ட்டுன்னு. அதாவது நான் அடுத்தது வந்துட்டு இந்த நம்ம மேல இருக்கிற இப்ப நம்ம காலையில இருந்தோம்னா நம்ம மேல வந்துட்டு சூரியன் இருக்காங்க, ராத்திரினா நம்ம கிட்ட என்ன இருக்காங்க, சந்திரன் இருக்காங்க. சோ இந்த சூரியன் சந்திரன் இருக்கிற லைட்டும் யாரு, நான் தான். அதாவது அப்புறம் கடைசியில என்ன சொல்றாரு அப்படின்னா பிரணவ சர்வ வேதேஷு, எல்லா வேதத்துல இருக்கிற அந்த பிரணவ மந்திரம் என்ன, அந்த ஸ்டார்டிங் மந்திரம் என்ன, அந்த ஓம், அந்த ஓம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் இல்லாம நம்ம ஜென்ரலா எந்த ஒரு யக்ஞவா இருக்கட்டும், வேதம் ஓதுறதா இருக்கு, எல்லாத்துலயுமே அந்த ஓம் வரும் இல்லையா? சோ இந்த எல்லாத்துலயுமே என்ன இந்த ஸ்டார்டிங் புள்ளி வந்துட்டு நான் தான் அப்படின்ட்டு சொல்றாரு. அண்ட் ஃபைனலா வந்துட்டு ஆஹ் இந்த ஈத்தர், அதாவது நம்மளோட இந்த ஈத்தர் வந்துட்டு காலியான இடம் இல்லைன்னா அந்த ஒரு வாய்ட் ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. ஆகாசம் ஆகாசம் ஆகாசம். தேங்க்யூ பிரபுஜி. சோ இந்த ஆகாசத்துல இருக்கிற சப்தம், அதாவது சவுண்ட் வந்துட்டு நான் தான் அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ இதை இன்ஃபேக்ட் வந்துட்டு சயின்டிஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த நம்ம யூனிவர்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு வைப்ரேஷன் வந்து வந்துட்டே இருக்கு, ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சயின்டிஸ்ட் எல்லாமே வந்துட்டு வெவ்வேறான ரொம்ப காம்ப்ளிகேட்டடா என்னென்னமோ பண்ணி இந்த டிவைஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ஆக்சுவலி இந்த நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதே அப்படின்ட்டு. சோ அது என்ன சவுண்ட் அப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் அதை டீகோட் எல்லாம் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு ஓம் அப்படின்னு வந்துட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. சோ இந்த நம்மள சுத்தி இருக்கிற அந்த ஆகாசத்துல இருக்கிற அந்த சவுண்டு யாரு, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க. அடுத்தது வந்துட்டு 9வது ஸ்லோகத்துல வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மண்ணுல இருக்கிற வாசனை, நெருப்புல இருக்கிற சூடு, அதுக்கப்புறம் ஃபைனலா ஜீவனாம் சர்வ பூதேஷு, எல்லா ஜீவராசிக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன், அந்த லைஃப், இதுவுமே வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்றாரு. சோ நம்ம வந்துட்டு ஒரு மண்ல இருக்கிற வாசனை வந்துட்டு ரொம்ப ஒரு தூய்மையான ஒரு வாசனை அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம வந்து நிறைய விதமான வாசனைகள் இருக்கும். பட் அதுல என்னன்னா அந்த மண் வாசனை வந்து ரொம்ப தூய்மையான ஒரு வாசனை அப்படிங்கறது சொல்றாங்க. சோ அந்த வாசனை வந்துட்டு பகவான் தான். எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த மண் வாசனை வந்துட்டு அந்த பகவான் தான். அண்ட் வந்து அக்னிங்கிறது வந்துட்டு நம்ம வெளியில மட்டும் இல்ல, நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த ஒரு அக்னி தேவை இல்லையா? நம்ம சாப்பிடுறத வந்து ஜீரணிக்கணும்னா அதுக்கு அக்னி தேவை. சோ நம்ம வந்து நம்ம கண்ணால நம்ம வந்து நம்ம கண்ணு தெரியுமா இருக்கும், ஆனா நம்ம வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டா நம்மளுக்கு கண்ணு தெரியாது இல்லையா? சோ அந்த லைட், அந்த ஒளி இல்லைன்னா அந்த ஒரு அக்னி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து வெளியில வந்து ராத்திரினா, அந்த காலத்துல சொல்றேன், சோ ராத்திரினா என்ன அந்த அக்னி வேணும். சோ அந்த வந்து அந்த ஒளி இல்லைனாலும் நம்மளால பார்க்க முடியாது. சோ நம்ம வந்து
நம்ம பாக்குறோம், இல்ல நம்மளால ஜீரணிக்க முடியுது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூடு தேவைப்படுதுன்னா ஒண்ணும் இல்ல, நம்மளுக்கு சமைக்க முடியுது அப்படின்னா இது எல்லாத்துக்குமே என்ன தேவை? அக்னி தேவை. சோ அந்த அக்னியுமே வந்துட்டு நான் தான். சோ இப்படி நம்மள சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம கிருஷ்ணரை பார்க்க முடியும்? நீனாலாம் யோசிச்சுக்க வேணாம், நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாங்க. சோ கடைசியில என்னது? நீ வந்து இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜீவனுமே வந்துட்டு நான் தான். அந்த உயிருமே வந்து உயிர் சக்தியுமே வந்துட்டு நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்தது 10வது ஸ்லோகத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பீஜம் மாம் சர்வ பூதானாம். இந்த சர்வ பூதானாம் எல்லா பூதா அப்படின்னா என்னன்னா ஜீவராசிகள். சோ இந்த எல்லா ஜீவராசிகளுக்குமே இருக்கிற சீடு பீஜம் வந்துட்டு நான் தான் அப்படின்னு. சோ என்கிட்ட இருந்துதான் இந்த எல்லா ஜீவராசியுமே தோன்றுது அப்படின்னு. சோ நம்ம வந்துட்டு பாகவதம்ல வந்துட்டு இந்த முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் அப்படின்னா எப்படி வியாசதேவர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்டே அங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதாவது ஜன்மாதியஸ்ய அப்படின்னா அஹ் ஜன்மாதினா வந்து கிரியேஷன். சோ ஜன்மாதி எஸ்ய யதோ அப்படின்னா அத போல இருக்கிற எல்லாமே அப்படின்னா கிரியேஷன் உருவாக்குறது, அத வந்து மெயின்டைன் பண்றது, சஸ்டெயின் பண்றது, அதுக்கப்புறம் அதை அழிக்கிறது. இது போல எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா பகவான் தான் பண்றாரு. சோ ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்னது பிரம்மாவை தான் நம்ம வந்து இந்த உருவாக்குவரை நம்ம சொல்றோம் இல்லையா? பட் ஆக்சுவலி பிரம்மாவே எங்க இருந்து வராங்க? நம்ம பகவானோட நாபில இருந்து வராங்க. வந்து இந்த சிருஷ்டி எல்லாமே ஆக்சுவலி எங்க இருக்குன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம். பிரம்மாவை நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு தாமரை மேல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இல்லையா? சோ இந்த சிருஷ்டியை வந்துட்டு படைக்கிறதோட ஆரம்பத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த தாமரையோட அதை சுத்தி இருக்கிற இந்த இதழ்கள்ல வந்துட்டு இந்த அத்தனை லோகமும் பிளானட்ஸும் இந்த சிருஷ்டி ஜீவராசிகள் எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கு. ஆனா ஒரு உறங்கும் நிலையில இருக்கு. சோ அதுக்கப்புறம் பகவான் இந்த ஞானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் பிரம்மா என்ன பண்றாருன்னா இந்த ஈரேழு 14 லோகத்தையும் என்ன பண்றாருன்னா அவர் வந்து கடை போட ஆரம்பிக்கிறார். அவர் வந்து ப்ராசஸ ஸ்டார்ட் பண்றாரு. சோ அப்படி இந்த எல்லா ஜீவராசியும் வந்துட்டு இதோட மொத்த சீடு வந்துட்டு என்னது நான் தான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த ஜீவராசி ஓகே, அடுத்தது ஜீவராசி ஏதாவது செயல் பண்ணா அதுக்கு புத்தி வேணும் இல்லையா? இந்த புத்தியும் நான் தான். அடுத்தது வந்துட்டு பலம், ஜீவராசி கிட்ட இருக்க எந்த விதமான ஒரு பலமோ இல்லைன்னா ஒரு சக்தியோ அதுவும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ நம்மளுக்கு வந்து இந்த ஒரு புத்தி இல்லைன்னா ஒரு அறிவு இல்லாம நம்ம எந்த விதமான ஒரு செயலையும் செய்ய முடியாது. ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு பசிச்சாலும் அழும், ஆய் போனாலும் அழும், சுசு போனாலும் அழும், தூக்கம் வந்தாலும் அழும், அதுக்கு ஏதாவது வயிறு வலிக்குது, கால் வலிக்குது, தலை வலிக்குது அப்படியும் அழும். ஏன்? ஏன்னா அதுக்கு வந்து அது எப்படி என்ன வேணும் அப்படின்னு சொல்ல தெரியாது. ஆனா நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்ம அந்த மாதிரி அழமாட்டோம். ஏன்? பசிக்குதுன்னா ஓகே சாப்பிடணும்னு தெரியும். வயிறு வலிக்குதா சரி ஒரு மருந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா டாக்டர் கிட்ட போகணும்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பாத்ரூம் போனோமா ஓகே நம்ம வந்துட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியும். ஏன்? நம்மளுக்கு இன்னைக்கு அந்த புத்தி இருக்கு. சோ புத்தி இல்லாத போது நம்மளால வந்துட்டு எதுவுமே செய்ய முடியல. சோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு காரியம் செய்யணும்னாலும் அதுக்கு என்ன வேணும்னா அந்த புத்தி வேணும். சோ நீ அப்ப நம்ம இப்போ ஒரு செயலை செய்யறோமா அப்ப நான் ஒரு புத்தியோட செய்யறேன், பா என்ன அறிவு அப்படின்னு நம்ம நம்மளே சொல்லாம ச்சே கிருஷ்ணருக்கு என்ன அறிவு கொடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம வந்துட்டு நீ என்ன யோசிச்சுக்கூடா அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணர் சொல்றாங்க. அடுத்தது 11வது ஸ்லோகத்துல பலம் பலவதாம் சாகம். சோ அந்த இருக்கிறதுல பலசாலியோட அந்த ஸ்ட்ரென்த் நான் தான். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம இதிகாசங்கள் நிறைய கதைகள் பாக்குறோம் இல்லையா? சூரர்களும் அதாவது சூரர்கள் தேவர்களுமே வந்துட்டு நிறைய இடத்துல பலத்தோட இருக்காங்க, அசுரர்களும் பலத்தோட காட்டுறாங்க. ஆனா வித்தியாசம் என்ன? அங்க வந்துட்டு தேவர்கள் வந்துட்டு தன்னோட பலத்தை காட்டுறதுக்கு முன்னாடி அதாவது சண்டை போடுறதுக்கு முன்னாடி என்ன அங்க வந்து பிரம்மா கிட்ட போயிட்டு அப்புறம் பிரம்மா கிட்ட மூலமா பகவான் விஷ்ணு கிட்ட போயிட்டு அங்க வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க, அங்க பிளெஸிங்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்மளோட சக்தி பகவான் கிட்ட இருந்துதான் வருதுங்கிறது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அசுரர்கள் என்ன, நான் தாண்டா பலம், இது என்னோட ஸ்ட்ரென்த், நான் என்னை தாண்டி யாருமே இல்ல அந்த பிரபஞ்சத்துல அப்படிங்கிற மாதிரி இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நான் தான் ஆட்டி படைக்க போறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சோ நம்ம கிட்ட பலம் இருக்கலாம், ஆனா அந்த பலத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது பிரயோகப்படுத்தும் போது இது எனக்கு கிருஷ்ணர் கொடுத்த பலம்னு யோசிக்கிறோமா இல்ல இது என்னோட பலம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமாங்கிறது முக்கியம். சோ அப்ப அதுல நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம வந்து அசுரனா இல்ல சூரனா அப்படிங்கிறது. சோ அந்த பலம் அந்த வந்து நான் தான். அடுத்தது காம ராக விவர்ஜிதக. அதாவது இந்த ஆனா இந்த பலம் எப்படிப்பட்டது அப்படின்னா காமா அண்ட் ராகம். அதாவது காமம்ங்கிறது வந்துட்டு ஆசை, ராகம்ங்கிறது வந்து பற்று. சோ வந்துட்டு பேஷன் அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு. சோ இது ரெண்டும் இல்லாத ஒரு பலம். சோ நம்ம வந்துட்டு அந்த பலத்தை எதுக்கு நம்ம பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா பகவானோட சேவையில வந்துட்டு இங்க பிரயோஜனப்படுத்தணும் அப்படிங்கறது வந்து ஆச்சாரியர் சொல்றாங்க.
சோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு பலம்ங்கிறது நம்மளோட உடல் பலம் மட்டும் இல்லை, நம்மளோட பண பலமா இருக்கலாம், நம்மளோட என்னது மத்த செல்வாக்கு, இன்ஃப்ளூயன்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். எந்த பலமா இருந்தாலும் அத வந்து நம்ம எப்படி நம்ம பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா, எந்த விதமான நம்மளோட விருப்பு வெறுப்பும் இல்லாம நம்ம வந்து அத பிரயோஜனப்படுத்தணும். அப்படிப்பட்ட ஒரு பலம் வந்து நானு அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. அதுக்கு ஆச்சாரியர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம பலத்த வந்து இன்னொன்னு எப்போ நம்ம பிரயோஜனப்படுத்தணும் அப்படின்னா, நம்மளோட பலவீனமா இருக்கிறவங்கள வந்துட்டு காப்பாத்துறதுக்காக வந்து நம்ம பிரயோஜனப்படுத்தணும். அவங்கள வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக, அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து நம்ம பிரயோஜனப்படுத்தக் கூடாது அப்படிங்கறது வந்துட்டு ஆச்சாரியர் வந்து சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து கடைசியா வந்து 12வது ஸ்லோகத்துல வந்துட்டு அவரோட கடைசி இல்லை, அவரோட இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு 3 சக்திய பத்தி அவர் வந்து சொல்றாரு. என்னது அப்படின்னா, பகவான் கிட்ட இருந்து வர இந்த 3 குணங்கள். அதாவது சத்துவகுணம், ரஜோகுணம் அண்ட் தமோகுணம். இந்த என்கிட்ட இருந்து வரதான் இந்த 3 குணமுமே அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே எனக்குள்ளதான் இருக்காங்க, எனக்கிட்ட இருந்து தான் வராங்க. ஆனா நான் அவங்களுக்கு கீழே கிடையாது அப்படின்ட்டு வந்துட்டு பகவான் வந்து சொல்றாரு. சோ வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு உதாரணமா வந்துட்டு நம்ம ஆச்சாரியர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ராஜா தான் இந்த நாட்டுல இருக்கிற எல்லா விதமான லாஸ் ரூல்ஸையும் வந்துட்டு அவர் எழுதுறாரு. ஆனா இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பின்பற்றணும். எஸ், ஒரு டிராபிக் லைட்ல வந்துட்டு ரெட்னா நிக்கணும், எல்லோனா வந்துட்டு ரெடியா இருக்கணும், கிரீன்னா வந்து போகலாம் அப்படிங்கிறது இது. ஆனா ராஜா வண்டி வரும்போது அது வந்து இந்த டிராபிக் சிக்னல் எல்லாம் பார்த்து போகுமா? போகாது. சோ அவர்கிட்ட இருந்து இந்த அத்தனை லாஸும் வந்தாலும் அவர் இந்த லாஸுக்கு கீழே வந்து கிடையாது அப்படிங்கறத வந்துட்டு ஒரு உதாரணமா சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு முக்கியமான பகவான் வந்து இது எல்லாமே பகவான், இந்த எல்லா சக்தியுமே இவர் சக்தியை தாண்டி எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் இல்ல, நம்மளால புரிஞ்சுக்கிறதுக்கும் கிடையாது. இப்படி எல்லாம் இருந்தாலும் ஏன் வந்து நம்ம பகவான் கிட்ட சரணடைய மாட்டேங்கிறோம் அப்படிங்கறத வந்துட்டு அடுத்தது 13ல இருந்து 15 வரைக்கும் பகவான் வந்து சொல்றாரு. சோ இங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணர் வந்துட்டு இந்த மொத்த லோகமுமே வந்து எதால இருக்கு அப்படின்னா இந்த 3 குணங்களால வந்துட்டு கவரப்பட்டிருக்கு. ஆனா அதுல வந்துட்டு கிருஷ்ணர் வந்து இல்லங்கிறது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளோட விஷன் வந்துட்டு மூடி இருக்கு. அதாவது என்ன சுத்தி வந்துட்டு என்னது ஒரு அழகான வந்துட்டு ஒரு சீனரி இருக்கு, ஒரு காட்சி இருக்கு. ஆனா அது என் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்க ஒரு இருக்கிற அந்த ஒரு அழகான கடலோ மலையோ இல்லைங்கிறது கிடையாது. நான் கண்ணை மூடிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அர்த்தம். சோ அதே மாதிரி இந்த மொத்த லோகத்துல வந்து எல்லாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 3 குணங்களால கவரப்பட்டிருக்காங்க. சோ அது கவரப்படுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களால வந்து பகவானை உணர முடியல. சோ நம்ம இங்க என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஏன் வந்துட்டு பகவான் கிட்ட சரணடைய மாட்டேங்கிறோம் இல்லையா? சோ இந்த 3 குணங்கள் கவரப்படுறதுனால அவங்களால வந்து அங்க என்னதுன்னா பகவான் கிட்ட அவங்க சரணடைய மாட்டேங்கிறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் இல்லைங்கிறது அர்த்தம் கிடையாது. பட் நம்மளால பார்க்க முடியல, நம்மளோட விஷன் வந்து கவரா இருக்குதுங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நிமிஷம். சரி. சோ அடுத்தது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகம், அதாவது 14வது ஸ்லோகம். இதுல வந்து கிருஷ்ணர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, தைவி ஏஷா குணமயி மம மாயா துரத்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயா மேதான் தரந்திதே. சோ மம மாயா துரத்தியா, அதாவது மம மாயா, அதாவது என்கிட்ட இருந்து வர இந்த மாயா வந்துட்டு துரத்தியா, அதை வந்து நீ ஓவர் கம் பண்ணணும், அதை நீ தாண்டி வரணும்னா அது ரொம்ப கஷ்டம், அது உன்னால முடியாது அப்படின்ட்டு. ஆனா எப்ப முடியும் அப்படின்னா, மாம் ஏவையே பிரபத்தியந்தே, மாம் ஏவ என்கிட்ட மட்டும் யார் ஒருத்தர் சரணடைகிறானோ மாயாம் ஏதான் சரஞ்சிதே, அவனால வந்துட்டு என்ன பண்ண முடியும், அத கிராஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. சோ இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ வந்து உன்னோட சக்தினால என்னது இந்த மாயை வந்துட்டு டிஃபீட் பண்ண முடியும், இந்த மாயை வந்துட்டு என்னது கிராஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு வந்து கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ இது வந்துட்டு அப்படி இந்த பகவான் கிட்ட சரணடைறது வந்துட்டு இன்ஃபேக்ட் ஒரு ஸ்லோகத்துல ஒரு புராணத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்ம புராணம் நினைக்கிறேன். அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யார் ஒருத்தர் தன்னோட குரு கிட்ட சரணடைறாங்களோ, அது மூலமா பகவான் கிட்ட சரணடைறாங்களோ அவங்க வந்து இந்த மொத்த சம்சார கடல் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா, இந்த சம்சார கடலை எப்படி அப்படின்னா
ஒரு குட்டி கண்ணுக்குட்டி வந்துட்டு அதோட இந்த ஒரு பாதத்தினால வந்து மண்ணுல வந்து கொஞ்சோண்டு வந்து ஒரு இது பண்ணும் இல்லையா, ஒரு டென்ட் பண்ணும், ஒரு குட்டியா வந்து ஒரு குழி பண்ணும். அந்த குழியில வந்து மழை தண்ணி விழும்போது அதுல எத்தனை இருக்கும், ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி இருக்குமா, அந்த கண்ணுக்குட்டியோட குழியில இருக்கிற அந்த தண்ணி மாதிரி நம்ம வந்து கடந்துடலாமா. யார் ஒருத்தர் தன்னோட குருவோட திருவடியில சரணடைஞ்சு அங்க பகவான் கிட்ட சரணடைறாங்களோ அவங்க இந்த சம்சார கடல் அவ்வளவு வந்து ஈஸியா வந்து கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டு புராணத்துல சொல்லியிருக்கு. சோ இங்க வந்துட்டு பகவான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்கிட்ட இருந்து வர இந்த மாயைய வந்துட்டு இந்த துர்கை அவங்களோட இந்த சக்திய வந்துட்டு உன்னால வந்துட்டு கிராஸ் பண்ண முடியாது. ஆனா என்கிட்ட சரணடைஞ்சனா நீ அதை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்றாங்க. சோ இதுக்கு இன்னொரு ஒரு உதாரணமா வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கயிறு மாதிரி, அதாவது ஒரு ஒரு ஆளை வந்துட்டு டைட்டா வந்து ஒரு கயிறு போட்டு நம்ம வந்து ஃபுல்லா கட்டி வச்சுட்டோம். சோ அவனை வந்துட்டு அவரால வந்துட்டு அந்த கயிறை வந்து தானே வந்து அவுத்துக்க முடியுமா? நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம், நம்ம ஹீரோஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி நம்மள வந்து ஒரு கயிறெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபுல்லா அப்படியே கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா அவங்களே வந்துட்டு அவங்களால வந்துட்டு அவுத்துக்க முடியாது இல்லையா. அவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க தேவைப்படுறாங்க இந்த கயிறை வந்து அவுத்து விடுறது. சோ அதே மாதிரி இந்த குணங்களுமே வந்துட்டு ரொம்ப என்னது டைட்டான கயிறு மாதிரி. சோ அத வந்து நம்மளே வந்து அவுத்துக்க ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட கையும் வந்துட்டு ஃபுல்லா கை காலு மூக்கு கண்ணு எல்லாத்தையும் கட்டி போட்டிருக்காங்க. சோ நம்மளே வந்து அதை அவுத்துக்க முடியாது. சோ வெளியில இது மூணுத்தையும் தாண்டி இருக்கிற ஒரு ஆள் தான் வந்துட்டு நம்மள அவுத்து விடணும். சோ அதனால வந்து என்ன, இதை தாண்டி வந்து கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க, இந்த மாயையை தாண்டி இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. அதனால அவரால மட்டுமே, அவர்கிட்ட நம்ம சரணடைறது மூலமா மட்டுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த பந்தப்பட்ட இருந்து நம்மளால விடுபட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த காரணம் ஏன் வந்து என்கிட்ட சரணடைய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 கேட்டகரிஸ் வந்து கிருஷ்ணர் சொல்றாங்க 15வது ஸ்லோகத்துல. அதாவது நமான் துஷ்கிருத்தினோ மூலா பிரத்யந்தே நராதமக மாயா பஹிருத ஞான ஆசுரம் பாவம் ஆசிரிதாக. சோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேட்டகரி யாரு, மூடா, முட்டாள். சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் கழுத மாதிரி வந்து அவன் உழைக்கிறான். அதாவது எதுக்கு, உண்ணுதல் உறங்குதல் அப்படிங்கிறதுக்காக. அவன் எதுக்காக வந்து அவன் உழைக்கிறான், அவன் என்னதான் உழைச்சாலும் அவனுக்கு என்னது, இந்த இந்த கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர முடியுமா, முடியாது. பட் எல்லாரும் உழைக்கிறாங்க, நானும் உழைக்கணும். எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, நானும் படிக்கணும். எல்லாரும் டாக்டர் படிக்கிறாங்க, நானும் படிக்கணும். எல்லாரும் அமெரிக்கா போறாங்க, நானும் போகணும். அப்படின்னு அவன் எதுக்காக கஷ்டப்படுறானே தெரியாம பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. சோ அதை வந்து என்னது, அதை வந்து ஒரு கழுத மென்டாலிட்டி அப்படின்ட்டு வந்துட்டு ஆச்சரியர் சொல்றாங்க. சோ அப்படி கழுத மாதிரி உழைக்கிறவன் அவன் இதுக்கு மேல அவன் என்ன யோசிக்க மாட்டான், என் லைஃபோட பர்பஸ் என்ன, நான் ஏன் பிறந்தேன், இந்த மனுஷ ஜென்மம் ஏன், அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது இல்லையா. சோ இந்த மாயதா நான் ஏன் பிறந்தேன், இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு அவன் என்னது, அவன் யோசிக்க மாட்டான். சோ மூடா, இவன் சரணடைய போறது இல்ல. நராதமா, அதாவது நரானா மனுஷன், சோ ஆதமானா அதுல இருக்கல ரொம்ப தாழ்ந்த மனுஷன். சோ இவன் சரணடைய மாட்டான். ஏன்னா இவனை ஏன் வந்துட்டு வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னா இவன் வந்து இவனுக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு அவன் வேஸ்ட் பண்றான். சோ வந்துட்டு ஓகே, மேபி அவனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஹியூமன் லைஃப் வந்துட்டு ஸ்பெஷல் அப்படின்னு தெரியுது. ஆனா அவன் என்ன பண்றான்னா, ஸ்பெஷலா நான் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கான். சோ அவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த லைஃப் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, இதோட பர்பஸ் என்ன அப்படிங்கறத அவன் வந்து புரிஞ்சுக்கிறதே இல்ல. சோ அப்படிப்பட்டவனுக்கு என்னது, இது வந்து அவன் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து வேஸ்ட் பண்றவன். அடுத்தது வந்து மாயையா பகிர்த்த ஞானம், அவனோட ஞானம் வந்துட்டு மாயையால கவரப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க ரொம்ப வந்து அறிவு சார்ந்தவங்களா இருக்கலாம். பட் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட அறிவு வந்து மாயையால கவரப்படுறதுனால, அதாவது மாயையால கவரப்படுறது எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அறிவு இருக்கு, ஆனா அதுவும் தாண்டி பௌதிக ஆசைகள் வந்து நிறைய இருக்கு. சோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களால வந்துட்டு இந்த அவங்களோட ஞானம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா மறைஞ்சு போயிடுது. சோ நம்மளோட பிரபு நம்மளுக்கு வந்து உதாரணம் கொடுத்த மாதிரியே, நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கெட்டு போகும் தெரியுது. பட் இருந்தாலும் என்ன, சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். ஏன் சாப்பிடுறோம், ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஆசை, ஐயோ சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்லா மொட்டை வெயில்ல நம்மளுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும் போது நம்ம என்னன்னா நார்மல் டெம்பரேச்சர்ல வாட்டர் இருக்கும், ரொம்ப ஐஸ் வாட்டர்லாம் நம்ம குடிக்க கூடாது. சோ தெரியும். ஆனா இருந்தாலும் ஆஹா சுகமா இருக்கே அப்படின்னு சொல்லும் போது நம்மளோட என்ன ஆகுது, நம்மளோட ஞானம் வந்து அந்த இடத்துல கவரப்பட்டுருது இல்லையா. சோ அப்படி படுறதுனால அவங்களால வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களோட ஞானம் வந்து அங்க என்ன ஆகுதுன்னா
யூஸ்லெஸ் ஆகுது. சோ அதனால என்னது கண்டிப்பா வந்து அவனும் துன்பப்படுறான். சோ இப்படிப்பட்டவங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா இவங்களாலையும் சரணடைய முடியல. அண்ட் கடைசியா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆசுரம் பாவம், அதாவது அசுரனோட பாவத்துல இருக்கிறவங்க. சோ அசுரனோட பாவம் என்ன அப்படின்னா கடவுளை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது ஏத்திஸ்ட், நாத்தியர்கள், நாத்திகர்கள். சோ வந்து இந்த மாதிரி கடவுள் இல்ல அப்படிங்கிறவங்கள வந்துட்டு என்ன அப்படின்னா அது ஒரு அசுர குணம். சோ ஏன் அசுரர்களுக்கும் சுரர்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தேவர்களுக்கும் ஏன்னா நிறைய தடவை தேவர்களும் தப்பு பண்ணுவாங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அங்க வந்து எண்டுல வந்துட்டு குரு இது தப்புன்னு சொல்லும் போது அவங்க வந்து திருத்திக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாத்துக்கும் மேல அவங்களோட இந்த சக்திகள்லாம் எங்க இருந்து வருதுன்னா பகவான் கிட்ட இருந்து வருதுன்னு தெரியும். சோ நிறைய இடத்துல தேவர்களும் தப்பு பண்ணாலும் அவங்க கடைசியில என்ன பண்றாங்கன்னா பகவான் கிட்ட வந்துட்டு சரணடைஞ்சிடுறாங்க. ஆனா அசுரர்கள் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிற சக்தி என்னது, இது என்னோடது, எனக்கு கிருஷ்ணர் கிருஷ்ணர் யாரா விஷ்ணு யாரா அப்படின்லாம் அவங்க வந்து பாக்குறதே இல்ல இல்லையா. சோ அதனால நம்ம கிட்ட இருக்கிற சக்தி எல்லாமே வந்துட்டு பகவான் கிட்ட இருந்து வருது அப்படின்னாலும் அதை வந்து இதை ஒத்துக்காத்தவங்க இருக்காங்க இல்லையா. சோ அவங்க அந்த பாவத்தை வந்து என்னதுன்னா அசுர குணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து நம்ம என்ன நம்ம ஹிரண்யா கஷிபு ராவணன் அப்படிங்கிற மாதிரி. சோ வந்துட்டு அது அவங்க எல்லாம் அவங்களோட பெருசா வந்துட்டு இந்த கலியுகத்தை நம்ம எல்லாருக்குள்ளயுமே நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஒரு ஒரு அரக்கனை. சோ வந்துட்டு இந்த மாதிரி எங்க பகவானை வந்துட்டு நிராகரிக்கிறவங்களும் சோ இந்த 4 விதமான மக்கள்கள் வந்துட்டு என்கிட்ட சரணடைய மாட்டாங்க அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ இந்த விதமான காரணங்கள்னால பகவான் கிட்ட வந்துட்டு மாயால கவரப்படுறது, அப்புறம் இந்த 4 விதமான மக்கள்கள் இவங்க எல்லாருமே வந்து பகவான் கிட்ட சரணடைறது இல்ல. சோ அடுத்த செக்ஷன்ல வந்து கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப யாரு வந்து என்கிட்ட சரணடைவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 4 விதம் கொடுக்குறாரு. சோ இது வந்து 16ல இருந்து 19 வரைக்கும். சோ வந்துட்டு இங்க வந்துட்டு கிருஷ்ணர் என்னன்னா சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதினோ அர்ஜுனா. சோ கிருஷ்ணர் இங்க என்ன அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இந்த 4 விதம் யாருன்னா அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, ஞானி. அர்த்தா யாரு அப்படின்னா இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்க. சோ நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியும், ஏன்னா இப்போ ஒரு சின்ன கஷ்டம் நம்ம பகவான் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். லைட்டா இப்போ வந்து தங்கச்சி அடிச்சுட்டா கஷ்டம் வருது அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் பகவான் எதிர்பார்க்க மாட்டோம், நம்மளே போய் தங்கச்சி அடிச்சுட்டு வந்துருவோம். ஆனா ஒரு பெரிய கஷ்டம் ரோட்ல போற யாரும் நம்மள அடிச்சுட்டு போயிடும், நான் போய் அடிப்போமா, வீணா போனவன் எங்கேயாவது போய் வாங்க போறான் பாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்குடா கர்மா இருக்குடா அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த இடத்துல நம்மளோட சக்தி அங்க பெருசு, அதனால நம்ம என்ன பண்றோம் பகவான் கிட்ட போயிடுறோம். சோ அதே மாதிரி இப்போ ஒரு சின்னதா நமக்கு ஒரு மூக்கு செடி தான் வந்திருக்கு, லைட்டா வந்துட்டு தலைவலி தான் வந்திருக்குன்னா என்ன நம்மளே வந்துட்டு வைத்தியம் பார்த்துப்போம். ஓகே ஒரு விக்ஸ போடு, ஒரு டேப்லெட்டை சாப்பிட ஓகே. ஆனா ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்மளுக்கு ஒரு சர்ஜரி பண்ணும், நம்மளுக்கு வந்துட்டு உள்ள ஏதாவது நம்மளோட உடம்புக்குள்ள ஒரு பெரிய ரோகம் இருக்கும்போது என்ன பண்றோம் அங்க டாக்டர் கிட்ட போறோம். டாக்டரே என்ன சொல்லுவாங்க இட்ஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா என்ன அவங்களாலையும் கேரண்டி பண்ண முடியாது, அங்க என்ன இருந்தாலும் அந்த கேரண்டியை வந்து மாத்திர ஒரே ஆள் யாரு பகவான் தான். பகவான் அவர் இல்லாம ஒரு புல்லும் அசையாது இல்லையா. சோ பிரகலாத என்னதான் பண்ணி ஹிரண்யாகசிபு கொல்ல நினைச்சாலும் பிரகலாதுக்கு என்னது அவரு உடம்புல வந்துட்டு ஒரு முடி கூட வந்துட்டு அதனால டேமேஜ் ஆகல. அவரை நெருப்புல போட்டாங்க, மலையில இருந்து தள்ளி விட்டாங்க, கடல்ல போட்டாங்க, பாம்பு புத்துல விட்டாங்க, என்ன பண்ணாலும் பிரகலாத்னால ஒண்ணுமே ஆகல. ஏன்னா கிருஷ்ணன் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணட்டும் அப்படின்னு நினைச்சாரு. சோ நம்மளுக்கு என்னது நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து பெருசோ சிறுசோ டிவோட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அங்க பகவான் கிட்ட விட்டுருவான். ஆனா நம்ம நார்மல் பீப்புள் என்ன பண்ணுவோம் பெரிய கஷ்டம் வரும்போது மட்டும் பகவான் கிட்ட போவோம் இல்லையா. சோ அதே மாதிரி அர்த்தாங்க வந்துட்டு கஷ்டத்துல இருக்கிறவங்க. சோ அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பகவான் கிட்ட சரணடைவாங்க. அடுத்தது அர்த்தார்த்தி, யாருக்கு வந்துட்டு பௌதிகமா நிறைய வந்து செல்வம் ஈட்டணுமோ, அதுலயும் நல்லவங்களதான் நம்ம சொல்லணும். ஏன்னா இப்ப வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு தர்மத்தின் படிதான் வந்துட்டு செல்வம் ஈட்டுறோமா அப்படின்னா கிடையாது இல்லையா. சோ தர்மத்தின் வழியில வந்துட்டு யார் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு காசு வேணும், நல்ல வேலை வேணும், என்னோட கம்பெனி வந்துட்டு நல்லா வளரணும், என்னோட சொத்து வந்து பாதுகாப்பா இருக்கும். சோ இந்த மாதிரி பௌதீகமான ஆசைகளுக்கு வேண்டி தர்மத்தின் வழியில இருக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகவானை வந்துட்டு சரணடைறாங்க. அடுத்தது வந்துட்டு ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுங்கிறது வந்துட்டு இன்குசிட்டிவ், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, இந்த பிரம்மனை பத்தி இந்த ஆத்மாவை பத்தி நம்மளோட வாழ்க்கையின் இந்த அர்த்தம் இல்லைன்னா பயனை பத்தி சோ இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க. சோ இவங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க பகவானை நாடுறாங்க. அடுத்தது வந்துட்டு ஞானி. ஞானிங்கிறது வந்துட்டு இந்த பரம சத்தியம், சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு வந்துட்டு வியாசர் சொல்றாரு. அந்த பரம சத்தியத்துக்கு வந்துட்டு தீமகி நான் அவரை பத்தி நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா.
சோ அந்த பரம சத்தியத்தை தேடி இருக்கிறவங்க வந்துட்டு ஞானி. சோ அவங்களுக்கும் என்ன அப்படின்னா அந்த பகவானை பத்தி எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வந்து ஆசைப்படுறவங்க. சோ இவங்களெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சுக்ருத்தினோ அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சுக்கிருத்தி பெற்றவங்க, அதாவது ரொம்ப பாக்யவான் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ இவங்க எல்லாருக்கும் என்னன்னா இவங்க எல்லாருமே என்கிட்ட சரணடைறாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ இதுல வந்துட்டு நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம கிருஷ்ணரை வந்துட்டு அணுகி வரவங்க, பகவானை பத்தி ஒருத்தவங்க வந்து தேடி வராங்க அப்படின்னா இவங்க யாரையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னன்னா குறைவா பார்க்க கூடாது. எனக்கு ஒரு 100 ஸ்லோகா தெரியும். இவளுக்கு என்ன இன்னும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே வந்து கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் சொல்லிக் குடுத்தாதான் உண்டு. இவங்களுக்கு ஐயோ இது கூட தெரியல. கிருஷ்ணரோட அண்ணன் வந்து பல்ராமர்ன்னு கூட தெரியல. ஐயையோ இவங்கலாம் எதுக்குடா கிளாஸ் போறாங்க? இப்படிங்கிற மாதிரி எனக்கு நெறைய தெரியும். அவங்களுக்கு தெரியாது. நான் வந்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இவங்க வந்து இப்பதான் 2 மாசமா பண்றாங்க அப்படின்னு எந்த ஒரு வகையிலுமே இருக்கலாம். நான் வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கேன். இவங்க ஒரு தாழ்ந்த குலத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு எந்த விதமான ஒரு வேறுபாடுமே இல்லாம, நம்ம இந்த பகவான பத்தி ஒருத்தங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல பகவான் கிட்ட ஒருத்தங்க சரணடைறாங்க அப்படின்னா, அவங்க யாரையுமே வந்துட்டு நம்ம வந்து கீழா பார்க்க கூடாது. ஏன்னா இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க? இவங்க எல்லாருமே வந்து சுக்ருத்தினோ, இவங்க எல்லாருமே பாக்யவான். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா? மனுஷானாம் சஹஸ்ரேஷு. இந்த ஆயிரக்கணக்கான மக்கள்ல ஒருத்தன் தான் வந்துட்டு பூர்ணமா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அதுல ஒருத்தன் தான் வந்துட்டு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். சோ பகவான் கிட்ட வந்துட்டோம்னாவே அது வந்து அவ்வளவு பாக்கியமான விஷயம். சோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன யாரையுமே வந்துட்டு நம்ம வந்து வேறுபடுத்தியோ குறைவாவோ வந்து நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு வந்துட்டு ஆச்சாரியர் சொல்றாங்க. சோ இந்த 4 பேருமே வந்துட்டு பொறுமையாவே வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தூய்மையான பக்தர்கள் வந்து அவங்க வந்து ஆவாங்க. அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்துட்டு ஆச்சாரியர் சொல்றாங்க. சோ அடுத்த ஸ்லோகத்துல வந்துட்டு கிருஷ்ணா ஓகே சாரி. சோ அடுத்த ஸ்லோகத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த யார் ஒருத்தர் வந்துட்டு டிவோட்டி வந்துட்டு ஆறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ யார் ஒருத்தர் இந்த 4 கேட்டகரியில யார் வேணாலும் இருக்கலாம். சோ வந்து யார் ஒருத்தர் அதுல முக்கியமா ஒரு ஞானி, யார் ஒருத்தர் ஸ்டெடியா வந்துட்டு என்னோட பக்தி சேவையில ஈடுபடுறாங்களோ அவன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கியவன், அவன் எனக்கு ரொம்ப பிரியமானவன். அகம் சச்சமே சச்ச மம பிரியஹ அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ அடுத்தது வந்துட்டு எல்லாருமே எனக்கு பிரியம்தான். ஆனா அதுலயுமே வந்துட்டு ஒரு தூய்மையான பக்தன் வந்துட்டு எனக்கு இன்னும் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து 18வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க. சோ வந்துட்டு அவர் அடுத்தது 19வது ஸ்லோகத்துல ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னா பகுனாம் ஜென்மனாமந்தி ஞானவான் மா பிரவர்த்தியதே. அதாவது அதுக்கப்புறம் வாசுதேவம் சர்வம் இதி, அதாவது இந்த வாசுதேவன் தான் சர்வம் எல்லாமே அப்படின்ட்டு யார் ஒருத்தர் வந்து பாக்குறாங்களோ அவங்க வந்து இதுவும் எப்படின்னா அவங்க வந்து பகுனாம் ஜென்மனாம், அதாவது நிறைய ஜென்மங்களுக்கு அப்புறம் இந்த உண்மையான இந்த அறிவு வந்துட்டு இந்த பகவானை பத்தி இந்த அறிவு வந்துட்டு ஆஹ் அவனுக்கு வந்து கிடைக்குது இல்லையா? சா மகாத்மா சுதுர்லபகா, அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா வந்துட்டு ரொம்ப ரேரானவன், ரொம்ப அரிது அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் வந்துட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சோ இப்படி வந்துட்டு பகவான் கிட்ட சரணடைறவங்க ரொம்ப அரிதுன்னு சொல்றாங்க இல்லையா? சில பேர் வந்துட்டு அவங்க தர்மத்தின் வழியில தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து பகவானா இல்லாம அவங்க வந்து என்னன்னா தேவர்களை வந்து வழிபடுறாங்க. சோ இது எதனால அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் வந்துட்டு சில காரணங்கள் சொல்றாங்க. கொஞ்சம் டக்கு டக்குன்னு போயிடும். சோ வந்துட்டு இங்க வந்து கிருஷ்ணர் அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 20வது ஸ்லோகத்துல வந்துட்டு அவங்களோட புத்தி, அதாவது காமை ஞானா, அவங்களோட புத்தி வந்து என்ன அப்படின்னா ஆசைனால காமைஸ் ஆசைனால வந்துட்டு திருடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. சோ வந்து இந்த ஆசை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து இமீடியட்டா எனக்கு ரிசல்ட் வேணும். நம்ம இப்ப அப்பா கிட்ட கேட்டா வந்துட்டு கிடைக்காது. ஒண்ணும் இல்ல, எங்க வீட்லயே இப்ப வந்து ஒரு நூடுல்ஸ் இருக்கு, சாக்லேட் இருக்கு, சிப்ஸ் வேணும் அப்படின்னா சம்டைம்ஸ் அப்பா வாங்கி கொடுப்பாரு, சம்டைம்ஸ் இல்ல நான் நேற்றுக்கு தான் நான் 3 பாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன், இது அதுக்குள்ள என்ன உனக்கு இன்னொரு சிப்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா நம்ம அதே இது என்ன காசு கிடைச்சா நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துல பொட்டி கடையில போய் நம்மளே வாங்கிக்கலாம். ஏன்னா பொட்டி கடைக்காரனுக்கு கவலை இல்ல, காசு இருக்கா ஓகே நான் தரேன்ப்பா அப்படிங்கறது கொடுத்துருவாங்க இல்லையா? சோ அதே மாதிரிதான் தேவர்கள். சோ நம்ம கிட்ட அதுக்கு உண்டான புண்ணியம் இருக்குன்னா தேவர்கள் வந்து அது நமக்கு கண்டிப்பா இப்பனாலும் சரி அப்புறம்னாலும் சரி கொடுத்துருவாங்க. ஆனா பகவான் கிட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும். உனக்கு இப்ப கொடுக்கணுமா, அப்புறம் கொடுக்கணுமா, உனக்கு எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும் அப்படிங்கறது அவருக்கு தெரியும் இல்லையா? சோ எனக்கு வந்து பொறுமையா இருக்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப தீவிர ஆசை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க வந்து தேவர்கள் கிட்ட வந்து சரணடைறாங்க அப்படின்னு சொல்றாங்க.
சோ அப்படி அவன் உண்மையா சரணடைஞ்சிருக்கானா, அதுக்கு உண்டான அந்த ஸ்ரத்தையும் அதுக்கு உண்டான அந்த நம்பிக்கையும் நானே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 21வது ஸ்லோகத்துல வந்துட்டு பகவான் சொல்றாங்க. சோ சம்டைம்ஸ் வந்துட்டு சில பேர் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, நானே அப்ப அந்த ஃபெய்த்தை தரேன் அப்படின்னா பகவான் வந்து நம்ம எங்களுக்கு தேவர்களை வந்து வழிபட சொல்றாரோ அப்படிங்கறது வந்து நினைச்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இதோட அர்த்தம் வந்து அது கிடையாது. பகவான் வந்து நம்ம எல்லாரோட ஹார்ட்லயும் என்னது பரமாத்மாவா இருக்காரு இல்லையா. தேவர்கள் வந்து நம்ம இதயத்துல என்ன இருக்கு அப்படிங்கறத அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. பட் பகவானால புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் அவர் ஒருத்தர் தான் நம்ம வேதத்துல எங்க பார்த்தாலும் என்னது பரமாத்மா அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. சோ அந்த பரமாத்மா வந்துட்டு நம்மளுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசிக்குமே தேவையான அந்த இண்டிபெண்டன்ஸ் சுதந்திரத்தை வந்து அவர் கொடுக்குறாரு. சோ உனக்கு ஓகே, உனக்கு இவ்வளவு ஆசை இருக்கு, உனக்கு இது நிறைவேறணுமா, இந்த தேவர்களை வந்து வழிபடுறியா, சரி அதுக்கு தேவையான இந்த நம்பிக்கையும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி இதுல வந்துட்டு பகவான் வந்து கொடுக்குறாரு. அவர் வந்து ஃபோர்ஸ் பண்றது இல்ல, நீ என்னதான் கும்பிடணும் அப்படின்லாம் அவர் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. கும்பிட மாட்டியா, சரி ஓகே பரவாயில்ல, கஷ்டப்பட்டுக்கோ இந்த லோகத்துல அப்படிங்கிறாரு. சோ வந்துட்டு ஃபைனலா இப்படி கும்பிடுறதுனால அதோட ரிசல்ட் என்னன்னு அவர் சொல்லிடுறாரு. ஓகே கடைக்கு போய் சாப்பிட்டுக்கோ, அதுக்கப்புறம் வயிறு வலிச்சு தயவு செஞ்சு என்கிட்ட வந்துடாத அப்படின்னு வீட்டுல இருந்து திட்டுவாங்க இல்லையா. சம்டைம்ஸ் நம்ம சிப்ஸ் போய் வாங்கிட்டு வந்துருவோம், ஆனா ஓவரா உட்காந்து சாப்பிடும் போது இங்க பிரபு ஹரிகிருஷ்ணன் சொல்லுவாரு, தின்னுகிட்டே இருக்க போமா, அப்புறம் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் இல்லாம போற அப்படின்ட்டுருவாங்க. சோ இங்க வந்து கிருஷ்ணா என்ன சொல்றாங்க, நீ வந்துட்டு தேவர்கள் கிட்ட ப்ரே பண்ணிக்கோ, பட் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும், இந்த ரிசல்ட்டையுமே வந்துட்டு என்னது நான் தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, அந்த வந்த தூ பலம் தேஷாம், அந்த வந்த அது வந்துட்டு என்னது அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். ஏன் எப்படின்னா தேவர்களுக்கும் வந்துட்டு என்னது அவங்களுமே வந்துட்டு அவங்களோட சக்தி பகவான் கிட்ட இருந்துதான் வருது, அவங்களுக்குமே வந்து முடிவு இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற பலனுக்கும் என்னத்திற்கு முடிவு இருக்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைச்சாலும் அதையும் நான் தான் தரேன். ஆனா அது அவங்க கிட்ட இருந்து உனக்கு கிடைக்கும் போது அவங்களோட சக்தி மாதிரி அதுங்க கிடைக்கிற அந்த பலனுமே வந்துட்டு ஒரு ஆஹ் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வந்துட்டு உனக்கு கிடைக்கும். சோ அப்படி தேவர்களை வழிபடுறவங்க தேவலோகத்துக்கு போய் சேர்றாங்க. ஆனா என்ன வழிபடுறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா என்கிட்ட வந்து சேர்றாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதுல வந்துட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு சொல்லிட்டாரு, அவரை பத்தி சொல்லிட்டாரு, அவர் சக்தியை பத்தி சொல்லிட்டாரு, அவர்கிட்ட யாரும் சரணடைவாங்க சரணடைய மாட்டாங்க, தேவர்கள் கிட்ட எதனால சரணடைறாங்கன்னு சொல்லிட்டாரு. பட் ஏன் வந்து எல்லாருனாலயுமே வந்துட்டு இவ்வளவும் சொல்லியும் ஏன் எல்லாருனாலயும் என்ன புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கறத வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ இத வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவ்யக்த வியக்தி மாப்பனம் அப்படின்னு. சோ ஒரிஜினலி வந்துட்டு வந்துட்டு பகவான வந்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அவர் வந்துட்டு இம்பர்சனல், அதாவது அவருக்கு எந்த விதமான ஃபார்ம், அதாவது அவர் வந்து அவ்வியக்தமா இருக்காரு, அதாவது அவருக்கு வந்து அவருக்கு வந்து எந்த விதமான ரூபம் இல்ல அப்படிங்கறத வந்துட்டு நினைச்சுக்கிறாங்க இல்லையா. சோ பட் ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஒரு ஃபார்ம் அப்படி இல்ல ஒரு ரூபம்ங்கிறது வந்துட்டு ஒரு லிமிடேஷன். சோ அது வந்து என்னது நம்மளோட பௌதிக உடலுக்கு மட்டும்தான். பகவான் அன்லிமிட்டெட், அவருக்கு வந்துட்டு எல்லா விதமான ரூபமுமே வந்து அவர் எடுக்கலாம். பட் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, சோ அதனால அவருக்கு ரூபம் இல்ல அப்படிங்கறத வந்து நினைச்சுக்கிறாங்க. சோ ஆக்சுவலி வந்துட்டு பகவான் வந்து என்னது சச்சிதானந்தா. சோ அவருக்கு வந்து அவர் எப்பவுமே வந்துட்டு எப்பவும் நித்தியமா இருக்கிறவரு அண்ட் ஃபுல்லா வந்துட்டு நாலேஜ், அதாவது அண்ட் ஆனந்தத்தோட அவர் இருக்கிறவரு. சோ வந்துட்டு அதனால வந்துட்டு அவர்கிட்ட இருந்து என்ன அப்படின்னா அவரோட ரூபமும் வந்துட்டு எப்பவுமே வந்து நித்தியமானது அப்படின்னு வந்துட்டு இங்க ஆச்சாரியர் சொல்றாங்க. சோ இது வந்து அவரோட ரூபம்ங்கிறது நம்மள மாதிரி பௌத்திகமானதோ இல்ல வந்துட்டு டெம்பரரியானதோ தற்காலிகமானதோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் அதை வந்து எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியாது. சோ வந்துட்டு அதையும் கிருஷ்ணர் சொல்றாரு, நாகம் பிரகாஷ சர்வசிய, நான் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு என்ன வெளிப்படுத்துறது கிடையாது, சர்வசிய நாகம், நான் வந்து வெளிப்படுத்துறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு குவாலிபிகேஷன் இல்ல, யாருக்கெல்லாம் வந்துட்டு அதுக்கான தகுதி இல்லையோ அவங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்ன வெளிப்படுத்துறது கிடையாது. சோ வந்து போன் கிட்ட வந்துட்டு போன்ல நிறைய விஷயம் பண்ணலாம், ஆனா அந்த ஒரு போன் ஆப்ரேட் பண்றதுக்கு குழந்தைக்கு தெரியாது. ஏன் அந்த போன் அதனால ஆப்ரேட் பண்ணிக்க முடியாது. அதை வச்சு அதை விளையாடும், உடைக்கும், தூக்கி போடும், கடிக்கும், என்ன வேணாலும் பண்ணும். பட் அதனால அதை ஆப்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைகிட்ட அந்த அறிவு இல்ல, அந்த போன்ல அந்த சக்தி இல்லைங்கிறது கிடையாது. சோ பகவான் கிட்ட எண்ணற்ற சக்தி இருக்கு, ஆனா இது எல்லாத்தையும் நம்மளுக்கு அந்த குவாலிபிகேஷன் இல்ல, அந்த அறிவு இல்ல அப்படிங்கறதுனால நம்மளால வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது பகவானை பத்தி அப்படின்னு. சோ இது வந்து நம்மளோட லிமிடேஷனே தவிர நம்மளோட
ஆஹ் ஒரு ஆஹ் நம்மளோட வந்துட்டு ஒரு இதுவே தவிர குறைபாடே தவிர இது பகவானோட. எஸ் பிரபு. lack of understanding. லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். தேங்க்யூ பிரபுஜி. நம்மளோட அந்த புரிதல்ல குறைவே தவிர அது பகவானோட அது குறைவு கிடையாது. இது வந்து பகவானை எந்த விதமாவும் அவர் வந்து நார்மல், அவரோட சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு ஆக்கிறாரு. சோ வந்துட்டு அவர் கடைசியில வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆனா எனக்கு எல்லாருமே தெரியும். அதாவது வேதாகம் சமதீதானி, எனக்கு வந்துட்டு கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் எல்லாமே வந்துட்டு ஆனா எனக்கு தெரியும். அண்ட் பட் என்னை பத்தி யாருக்குமே வந்து மாங்கு வேதன கஷ்டனா, ஆனா என்னை பத்தி எல்லாருக்கும் கம்ப்ளீட்டா தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இதையும் வந்துட்டு வேதவியாசர் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஹ் ஜென்மாதியஸ்ய யதோன்வயாத் இதரதஸ், அதாவது அன்வயாத் இதரதஸ், அன்வயாதுனா நேரடியாக, இதரதஸ்னா மறைமுகமாக, எல்லாத்தையுமே வந்துட்டு அபிக்ஞா அப்படின்னு எல்லாமே வந்துட்டு பகவானுக்கு, எல்லாத்தோட அர்த்தங்களுமே வந்துட்டு பகவானுக்கு தெரியும். சோ இந்த லோகத்துல வந்துட்டு எது ஒரு விஷயமும் அது நேரடியாவோ மறைமுகமாகவோ எது நடந்தாலும் அது வந்து பகவானுக்கு தெரியும். ஆனா அது வந்து நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபைனல் செக்ஷன். சோ பகவானை பத்தி நம்மளால நம்மளோட சொந்த சக்தியில புரிஞ்சுக்க முடியாது. சோ இந்த ஒரு கண்டிஷன், இந்த ஒரு நிலைமைய வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கறது சொல்றாரு. சோ யார் எஸ்கேப் ஆக முடியும் அப்படின்னா, இச்சா இச்சா துவேஷ சமுத்தேன, அதாவது இச்சானா ஆசை, துவேஷானா விருப்பு. சோ யார் ஒருத்தர் வந்துட்டு இந்த இச்சை அண்ட் துவேஷம் இதெல்லாம் இல்லாம இத தாண்டி இருக்கிறானோ அவனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, அவனால வந்துட்டு, அதாவது இது வந்து என்னோடது, இது வந்து என்னோடது இல்ல, எனக்கு வந்து இட்லி பிடிக்காது, எனக்கு தோசை பிடிக்கும், எனக்கு வந்துட்டு காலிஃபிளவர் பிடிக்கும், எனக்கு பன்னீர் பிடிக்காது, இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு விருப்பு வெறுப்புமே வந்துட்டு இருக்கலாம். சோ அவங்களால இந்த மாதிரி விருப்பு வெறுப்பு இருக்கிறவங்க என்னது அப்படின்னா, அவங்களால வந்துட்டு பகவான் இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்றாங்க. சோ அப்படியெல்லாம் இருந்தா என்ன அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியாது, பகவானை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? சோ வந்துட்டு இதனால வந்து ஆக்சுவலி வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எல்லா ஜீவராசியுமே இதால வந்து கவரப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. எல்லா ஜீவராசிக்குமே வந்துட்டு இதனால இந்த இச்சை அண்ட் துவேஷம் வந்துட்டு இதனால வந்துட்டு அவங்களால கவரப்பட்டிருக்காங்க. சோ அப்படி கவரப்படாம யார் ஒருத்தர் வந்து பக்தியில ஈடுபடுறாங்களோ, அதாவது இந்த இச்சை துவேஷமே வந்துட்டு ஒரு மாயை தான் யாரு உணர்றாங்களோ, அதாவது இத எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப வந்துட்டு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு புண்ணியம். யாருக்கிட்டயாவது நம்ம ஒரு காசை திருடுறோம் அப்படின்னா அது பாவம். சோ நம்ம வந்து கண்ணுக்கு இப்ப கொஞ்சம் பேசிக்கா தெரியுது இல்லையா, இது வந்து நல்ல விஷயம், அது கெட்ட விஷயம் அப்படின்னு நம்ம பௌதிகமா ஒரு காரியத்தை செய்யும் போது நம்மளுக்கு வந்து தெரியுது புண்ணியம் பாவம் அப்படின்ட்டு. ஆனா பகவான் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு வரும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, புண்ணியம் பாவங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. ஒண்ணு வந்து என்னது அப்படின்னா, ஆஹ் ஈரமான சாணி, ஒண்ணு வந்துட்டு சாணி இல்லை மலம், ஒண்ணு வந்துட்டு வறண்டு போன மலம். சோ இது ரெண்டுத்துல எது பெட்டர் அப்படின்னு கேக்குறாரு. ரெண்டுமே நம்மளுக்கு வேண்டாம், நம்மளுக்கு எதுக்கு மலத்தை நம்ம எதுக்கு கையில வச்சுக்கணும், ரெண்டுமே வந்து மோசம்தான். சோ அப்படின்னு பௌதீகமா நம்ம கண்ணுக்கு தான் இது வந்து நல்லது இது கெட்டது அப்படின்ட்டு இருக்கே ஒழிய, பௌதீகமா அது இருக்குன்னாவே அது வந்து தேவையில்லைதான், அது வந்துட்டு என்ன வேஸ்ட் தான். சோ இந்த மாதிரி இந்த டியூவாலிட்டிஸ், இந்த இருமையே வந்துட்டு ஒரு மாயை அப்படின்ட்டு யார் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ, புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தர் வந்து அவரோட அந்த பக்தியில வந்துட்டு ஈடுபடுறாங்களோ, அதாவது ஃபுல் ஸ்ரத்தையோட ஃபுல் டிட்டர்மினேஷன் நம்பிக்கையோட யார் ஒருத்தவங்க வந்து ஈடுபடுறாங்களோ அவங்க வந்து என்ன அப்படின்னா அவங்களோட பாவ செயல்கள்ல இருந்தா விடுபட்டு அப்படி இருக்கிறவங்க வந்துட்டு பகவான் கிட்ட வந்து அவங்க வந்து சரணடைறாங்க. அவங்க வந்து இந்த பக்தி தொண்டுல அவங்களால ஈடுபட முடியுது. அண்ட் வந்துட்டு 29வது ஸ்லோகத்துல அவர் வந்து இந்த பிரம்மன் அப்படின்னா என்னது அப்படிங்கறது சொல்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் வந்துட்டு இந்த இப்ப இல்ல இதுக்கு அடுத்த சாப்டர்ல வந்துட்டு பிரம்மன், அத்தியாத்மா, கர்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் வந்துட்டு சொல்லுவாரு. சோ அதுல ஆக்சுவலி பிரம்மன் அப்படின்னா நம்மளோட ஆன்மீக அடையாளம். நம்ம வந்து ஒரு ஆத்மா அப்படிங்கிற அந்த ஒரு அடையாளத்தை வந்துட்டு நம்ம இங்க வந்து பிரம்மன் அதை வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க. சோ வந்துட்டு நான் அகம் பிரம்மாஸ்மி, நான் வந்துட்டு ஒரு ஆத்மா அப்படின்னு அந்த புரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஞானம்.
சோ இந்த பாடிக்கு தான் வந்துட்டு அந்த பிறப்பு இறப்பு ஓல்டேஜ் டிசீஸ் இந்த ஆத்மாக்கு கிடையாது, நான் இந்த ஆத்மா அப்படின்னு வந்து ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் இல்லையா. சோ அவனை வந்துட்டு இந்த அவனுக்கு வந்துட்டு அவனை வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவனுக்கு வந்தா என்ன வேணும், இந்த வந்துட்டு இந்த பிறப்பு இறப்புல இருந்து அவனுக்கு தான் வந்து விடுபடணும்னு அவனுக்கு தெரியுது. ஏன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவனுக்கு புரியுது. சோ இதுல இருந்து அவன் விடுபடணும்னு ஆசைப்படுறான் இல்லையா. சோ அவன் வந்து உண்மையான ஒரு பிரம்மன். ஏன்னா அவனுக்கு அவனோட நிலை வந்து புரியுது. சோ வந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து என்னை பத்தின சேவை இல்ல என்னை எப்படி இந்த சேவையில ஈடுபடணுங்கிறதும் வந்துட்டு புரியுது. அண்ட் ஃபைனலா வந்துட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அவரோட மொத்த சாப்டர் அவரே கன்க்ளூட் பண்றாரு. அதாவது நம்ம இதுல வந்துட்டு சாதி பூதா, அதாவது எல்லா விதமான பௌதீக மேனிஃபெஸ்டேஷன்ஸ் கிரியேஷன்ஸும் சரி, அதாவது பௌதீகமா எந்த விஷயமா இருக்கு, நம்ம இந்த லோகத்துல இருக்கிற எந்த விஷயமும் சரி, ஆதி தெய்வ எல்லா விதமான தேவர்களும் சரி, ஆதி யஜ்ஞ எல்லா விதமான யஜ்ஞங்களும் சரி, இது எல்லாத்துமே என்ன அப்படின்னா என்கிட்ட இருந்துதான் வந்துருக்கு. இது எல்லாத்துக்குமே சோர்ஸ் நான் தான் யார் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படி ஒருத்தங்க அந்த தன்னோட இந்த பிரயாண காலே அப்படின்னு சொல்றாங்க. பிரயாணம்னா ஆக்சுவலி வந்துட்டு நம்ம டிராவல் பண்றது இல்லையா. சோ பட் ஆக்சுவலி பிரயாண காலே அப்படின்னா நம்மளோட ஆத்மா டிராவல் பண்ற டைம்ல அப்படி சொல்ல வராங்க. சோ நம்ம வந்து இந்த இறக்கும் தருவாயில யார் ஒருத்தர் கம்ப்ளீட்டா என்ன பத்தி நினைச்சுண்டு இது எல்லாத்துக்குமே இந்த பௌதிகமான இந்த ஜட உருவாக்கங்களுக்கும் தேவர்களுக்கும் யஜ்ஞங்களுக்கும் எல்லாத்துக்குமே வந்து சோர்ஸ் நான் தான் யார் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து பகவானை பத்தி அவங்களோட வந்து அவங்களால வந்துட்டு பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அத வந்து இறக்கும் தருவாயில கூட அவங்களால பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் வந்து இங்க கேரண்டி கொடுக்குறாரு. சோ இந்த சாப்டரை வந்துட்டு நிறைய நேரம் எடுத்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. இந்த சாப்டர்ல வந்துட்டு மொத்தமா வந்துட்டு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் யாரு அப்படின்ட்டு அவர் வந்துட்டு சொல்ல ட்ரை பண்றாரு. சோ அது வந்து யாரால புரிஞ்சுக்க முடியும்னா அவர் மேல மனசை வச்சு ஸ்ரத்தையா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறவங்களுக்கு வந்துட்டு இத புரிஞ்சுக்க முடியுது. இத வந்துட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்துதான் வந்துட்டு இந்த பௌதிக சக்திகள் எல்லாமே வருது. அதுல உயர்ந்த சக்தி யாரு, தாழ்ந்த சக்தி யாரு, யாரு யாரை யூஸ் பண்ணிக்கிறா அப்படிங்கறத வந்துட்டு அவர் வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சவங்க வந்துட்டு தெரிஞ்சுட்டு நீ என்ன எப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம், நீ என்ன காத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், தண்ணியில, சாப்பாடுல, பலத்துல, நம்மளை சுத்தி இருக்கிற சந்திரன் சூரியனோட ஒளியில, சோ இப்படியெல்லாம் நீ என்ன எப்படியெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஏன் என்கிட்ட வந்து சில பேர் சரணடைய மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா என்ன, அவங்களுக்கு வந்துட்டு அசுர குணத்தினாலேயோ அவங்களோட மாயையில இருக்கிறதுனாலயோ இது மாதிரி வெவ்வேறான காரணங்கள் சொல்றாரு. சோ இதை தெரிஞ்சுட்டு யாரெல்லாம் சரணடைவாங்கன்னு சொல்றாரு. இப்படி சரணடைறவங்க சில பேர் ஏன் வந்து தேவர்கள் கிட்ட வழிபடுறாங்கன்னு சொல்றாரு. அப்படி தேவர்கள் கிட்ட வழிபட்டா அதனால வந்துட்டு என்ன ரியாக்ஷன் அப்படிங்கறது சொல்றாரு. சோ இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா இதெல்லாம் வேண்டாம் உனக்கு, நீ வந்து என்கிட்டயே சரணடைஞ்சிரு, இந்த தற்காலிகமான பௌதிக லோகம் உனக்கு வேண்டாம் அப்படிங்கிற போது என்கிட்ட சரணடைனா அதுக்கு என்ன வேணும், பேசிக்கா வந்துட்டு இந்த லோகத்துல எல்லாருமே வந்து இந்த இருமையில வந்துட்டு அவங்க இருக்காங்க. நல்லது கெட்டது விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற அந்த இருமை இது எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பகவான் கிட்ட வந்துட்டு என்கிட்ட சரணடைறவங்களுக்கு இந்த இருமையுமே வந்துட்டு நானே வந்து பொறுமையா மாத்திடுறேன் அப்படிங்கிறாரு. சோ ஃபைனலா இது எல்லாத்துக்குமே வந்து சோர்ஸ் நான் தான் அப்படின்ட்டு வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கிறவன் அவனோட பிரயாண கால அவனோட இயக்கம் தருவாயிலையும் வந்துட்டு அவன் வந்து என்னோட ஞாபகத்துல வந்து அவனால இருக்க முடியும் அப்படின்ட்டு வந்துட்டு கிருஷ்ணர் சொல்லிட்டு இந்த சாப்டரை வந்து பினிஷ் பண்றாரு. ஹரி ஓம் தத்சு. ஹரே கிருஷ்ணன். சோ இதுதான் வந்து பூர்ணத்தின் ஞானம். ஹரே கிருஷ்ணன். சோ இன்னைக்கு ரீகேப் கிடையாது. யாராவது ஏதாவது ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஏதாவது நான் தப்பு சொல்லியிருந்தேனாலும் என்ன ஏதாவது கரெக்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நம்மளுக்கு ஹரிகீர்த்தன் பிரபு, மாதாஜி, நம்ம குரு எல்லாமே இங்க இருக்காங்க. ரொம்ப சூப்பரா எடுத்தமா கிளாஸ். வாய்ஸ் கேட்கலடா, விட்டு விட்டு கேக்குறது.
ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனக்கு நெட்வொர்க் கம்மியா இருக்குன்னு காட்டுறது. ஓகே. சூப்பரா எடுத்துட்டா கிளாஸ். வெரி நைஸ் ராமா. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஓம் சார். தவறுகள் எதுவுமே இல்ல. மறுபடியும் நிச்சயமா நான் மறுபடியும் ஆடியோ கேட்பேன். இப்பவே காலையிலேயே முடிவு பண்ணிட்டேன். மறுபடியும் ஆடியோவை கட்டாயமா கேட்பேன் நான். ஹரே கிருஷ்ணா. அற்புதமா இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னப்பா. ஹரி ஓம் ஹரி ஓம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நானு ஒரு 11வது அத்தியாயத்துல இருந்து ஒரு 10 நாள் சரியா கேட்கல. இப்ப நீங்க நடத்துனதுல இருந்து எனக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கு மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. நீங்க சொன்னது எல்லாமே நல்லா விளக்கமா கொடுத்துருக்கீங்க. இத்தனையும் ஒரு 1 hour நல்லா சுருக்கமா நல்லா விவரமா புரிய மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிட்ட அந்த புத்தி இருக்கனாலும் அந்த குரு கிட்ட இருந்து பகவான் மூலமா அது அவர்தான் கொடுக்குறாரு. சோ அந்த புத்தி இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது புரிஞ்சிருக்கு. அது நம்ம சொல்றவங்களுக்கும் சரி கேட்கறவங்களுக்கும் சரி அந்த புத்தி அந்த அறிவுமே வந்துட்டு நம்மளுக்கு இங்க பகவான் தான் கொடுக்குறாரு. ஹரியோம் தச்சர். பிரபுஜி நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா பிரபு? ஹரி கிருஷ்ணன் பிரபுஜி. நெட்வொர்க் கம்மியா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணாமா. ஹரே கிருஷ்ணாமா. இவ்வளோ அதே அப்பா இவ்வளோ பெரிய ஒரு சாப்டரைய மூச்சு விடாம எங்களுக்கு வந்து இவ்வளோ கிளீனா புரிய வச்சுட்டு இருமல் வந்தா கூட தண்ணி குடிக்கல. பிடிவாதமா சொல்லியே ஆகணும்னு சொல்லி இது பண்ணி இருக்கக்குள்ள எவ்வளோ நாங்க வந்து இதுக்குள்ளார வரணும் தெரியுமா? ரொம்ப 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 நன்றிமா. என்ன தவம் செய்தே நடி யசோதான்னு சொல்ற மாதிரி என்ன தவம் செஞ்சாங்களோ ஹரிகீர்த்தன் பிரபு அந்த மாதாஜியும். தேங்க்யூ மாதாஜி. அதாவது நம்ம கோடான கோடி புண்ணியம் பண்ணாதான் ஒரு நல்ல ஒரு பக்தனோட வீட்டுல நம்மளால பிறக்க முடியும். சோ நான் அவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கேங்கிறது வந்து எனக்கு தெரியுது. இப்படி இந்த ஒரு குடும்பத்துல பிறந்ததுக்கும் இவ்வளவு நிறைய டிவோட்டிஸோட அசோசியேஷன் கிடைச்சதுக்கும் ஹரியோம் தச்சத். நாங்க ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோம் மாதாஜி. இந்த மாதிரி உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்கணும்னு எங்களுக்கு ரொம்ப புண்ணியம். உங்க இது நல்லா இருந்துச்சு. அது அவங்க சொன்ன மாதிரி இருமல் வரும்போது ஒரு தண்ணி கூட நானே சொல்லலான்னு இருந்தேன். தண்ணி குடிங்க மாதாஜின்னு. டிஸ்டர்ப் பண்ணா இருக்கும்னு சொல்லி அவன் ஒண்ணுமே பேசல. அதனாலதான். ஓகே மாதாஜி. தேங்க்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹலோ. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபுஜி. இந்த 3 குணங்கள் சொன்ன அப்புறம் மூடர்கள், மாயையால் கட்டுப்பட்டவர்கள், அசுரபாவம் கொண்டவர்கள் சொன்னீங்க இல்லையா? மூணு கேரக்டர் சொன்ன. இன்னொரு கேரக்டர் என்ன சொல்லலையா? 4 கேரக்டர் தானே. அதாவது மனுஷர்கள் நராதமா யாரு லோவஸ்ட் ஏன் சொல்றாங்க அப்படின்னா அவன் கொடுத்திருக்க அந்த மனுஷ ஜென்மத்தை அவன் வேஸ்ட் பண்றவன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்காம இருக்கிறவங்க நராதமா அப்படின்னு சொல்றாங்க பிரபு. ஏத்திஸ்ட் சொல்லலாமா? ஏத்திஸ்ட் சொல்லலாமா? இல்ல, ஏத்திஸ்ட் தனி கேட்டகரி, நாத்திகர்கள் தனி கேட்டகரி. நராதமா வந்து லைக் இப்ப நாயிலே இருக்கு பாருங்களேன். எல்லா நாயும் வந்து நீங்க வந்து போலீஸ்க்கோ இல்லைன்னா மிலிட்ரிக்கோ இல்லைன்னா பாம்பு ஸ்குவாடுக்கோ எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு சில ஜாதிகள் இருக்கு. இந்த ஜாதி வந்து நல்ல இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அத மாதிரி நம்ம மனுஷர்கள் எல்லாருமே ஒரே லெவல் கிடையாது. மொத்தம் நாயில எத்தனை நம்மளுக்கு தெரிஞ்ச ஜெர்மன் ஷெப்பர்டு, பிட்புல், பாமேரியன், சுஜிட்சு, பக்கு, ராஜபாளையம், சிப்பிப்பாறை, எவ்வளவு வகையா இருக்குது. அதே மாதிரி மனிதர்கள்ல மொத்தம் 4 லட்சம் வகைகள் இருக்காங்க. சோ அதுல ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்க வந்து மனுஷரா இருப்பாங்க. லைக் காட்டுவாசியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி அக்சஸே இருக்காது. சோ தே ஆர் கால்ட் தி லோயஸ்ட் அமௌங். அவங்க வந்து நாயெல்லாம் சுட்டு தின்னுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க, பச்சையா தின்னுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு லோயஸ்ட் கேட்டகரி. சோ அவங்களாலையும் பண்ண முடியாது. த லோயஸ்ட் அமௌங் தான் நரா. அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேவா தர்ணிதா? லாஸ்ட் கேட்டகரி வந்து எத்திஸ்ட். அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு ராவணன் எடுத்துக்கோங்க. வேதம் வரைக்கும் படிச்சிருந்தான். ராவணனுக்கு வேதம் தெரியாம இல்ல, ஹிரண்யகசிபுக்கு தெரியாம இல்ல. உதாரணத்துக்கு நீங்க வந்து
ஹிரண்யகசிபு பாத்தீங்கன்னா ஹிரண்யாக்ஷன் இறந்த உடனே ஹிரண்யாக்ஷனோட மனைவிமாரெல்லாம் அழுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ தத்துவம் பேசுவான், அவ்வளோ பௌதிகத்தை படிச்ச மாதிரி பேசுவான் அவன். ஆத்மான என்ன அது இது எல்லாமே சொல்லுவான். ஆனா பகவான் நாராயணர் மேல நம்பிக்கை இல்லை. சோ அவங்க வந்து எத்திஸ்ட், தே நோ எவ்ரிதிங். ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராமாயணம் நம்மளோட நல்லா சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ராமரை நம்ப மாட்டாங்க, முழுமுதற் கடவுளா ஏத்துக்க மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? தீக்காக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்ன்ற பேர்ல கம்ப ராமாயணத்தை அப்படியே பிச்சு 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 போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ராமரை வந்து நம்ப மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணு ஸ்ரீலங்கால நான் பார்த்தேன், நான் ரீசெண்டா பிரமாதமான புலமை, சின்ன பொண்ணுதான், 10 வயசு 12 வயசு. கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒண்ணு கேள்வி கேட்கும் போது, நான் வந்து ராவண பரம்பரை, நான் ராவண தமிழச்சி அப்படி இப்படின்னு என்னென்னத்தையோ சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆனா அவ்வளவு நேரம் ராமாயணத்தை அப்படி பேசிக்கிட்டு கடைசியில she was so proud of ராவணன். சோ எத்திஸ்ட். இது வந்து இன்னும் 4வது கேட்டகரி. இதுக்கு நடுவுல 2 கேட்டகரி, மாயா அபகிருத ஞானா, அதாவது காமத்தினால கவரப்பட்டவர்கள். எவ்வளவு அதிகமா வீடு வாசல் குழந்தை குட்டி பணம் காசு பொருள் பதவி அந்தஸ்து ஜாதி இந்த மாதிரிலாம் யாரு ஜாஸ்தியா இருக்கோ அவங்களாலையும் பகவானை புரிச்சுக்க முடியாது. 4வது என்ன விட்ட தரு? வாட் இஸ் தட் செகண்ட் ஆர் தேர்ட் ஒன் which I forgot? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மூடா, முட்டாள், கழுதை மாதிரி. எஸ், கிராஸ்லி. அவனுக்கு மொத்தத்துல புத்தி இல்ல. ஒரு சிலரால எல்லாருமே ஐஐடி கிராக் பண்றாங்களா, இல்ல நீட்டா கிராக் பண்ண முடியாதா? இல்லையா? அதே மாதிரி புத்தி பேசிக்கலாவே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அவங்களாலையும் பகவானை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மொத்தம் இந்த மாதிரி 4 வகையான மக்கள் பகவான் கிட்ட வர்றது. ஸோ தே வில் டேக் சம் டைம். இட்ஸ் நாட் தட் தே வில் நெவர் கம், தே வில் கம், பட் ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள் இல்ல, ரொம்ப ரொம்ப யுகங்களும் ஜென்மங்களும் கழிச்சு வருவாங்க. ஏன்னா அனுகுல தரு சொன்னா இல்லையா, வாசுதேவம் சர்வமிதி சா மகாத்மா சுதுர்லபகம். அதாவது கிருஷ்ணர்னு வர்றதுக்கே நீங்க வந்து பெரிய இது இருக்கணும். அதாவது சிவபெருமானெல்லாம் வழிபடாம கிருஷ்ணரை வழிபட முடியாது. அப்ப நீங்க பல பல யுகங்களுக்கும் பல ஆயிரம் ஜென்மங்களுக்கு முன்னாடி தேவர்கள் எல்லாம் நல்லா வழிபட்டு, அதுக்கப்புறம் சிவபெருமானெல்லாம் வழிபட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க கிருஷ்ணரோட லெவலுக்கு வரையும். இன்னைக்கு அவரோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம வந்து உள்ள வரோம் இன்னைக்கு வந்து கிருஷ்ணர். சோ அதுல இப்ப எத்தனையோ பேர் முயற்சி பண்றாங்க. எல்லாருமே மனுஷானாம் சகசிரேஷு அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய பேர் முயற்சி பண்றாங்க சித்திக்காக. ஆனா எல்லாருமே அடைய மாட்டாங்க. ஏன்னா இந்த கிருஷ்ணர்கிட்ட சரணடைறது அப்படி ஒரு உயர்ந்த விஷயம். நீங்க பாத்தீங்கன்னா நாராயணரை கூட நீங்க கிடைச்சிரும். நீங்க கோயிலே பாத்தீங்கன்னா கிருஷ்ண கோயில் எத்தனை இருக்கு, நாராயண கோயில் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாராயணர் தான் ஜாஸ்தியா இருப்பாங்க. ஏன்னா கிருஷ்ணர்ன்றது ரொம்ப இன்டிமேட், ரொம்ப அந்தரங்கமான ஒரு விஷயம். ஒருத்தவங்களை உங்க வீட்டுல கூப்பிட்டு ஹாலுல வச்சுப்பாங்க, ஆனா உங்களை பெட்ரூம்ல கூட்டிட்டு போவாங்களா, அவங்க நகைப்பெட்டிக்கு பக்கத்துல போய் கூட்டிட்டு போவாங்களான்னா கூட்டிட்டு போக மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி கிருஷ்ணர்ன்றது த டாப் மோஸ்ட். ஓகே, பட் அதோட பாக்கியம் அவங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னா அதெல்லாம் ஒரே ஒரு காரணம் சைத்தன்ய மகாபிரபு தான். அவர் மட்டும்தான் சும்மா வாரி வழங்கினாரு. இவனுக்கு யோகிதை இருக்கு, இவனுக்கு யோகிதை இல்லைன்னுலாம் இல்லை. எல்லாருக்குமே வீட கதவை தட்டி தயவு செஞ்சு நீங்க வந்து ஜபம் பண்ணுங்க, ஹரேநாமத்தை சொல்லுங்க, கிருஷ்ண பிரேமத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்பிக்கையோட யாரால பண்ண முடியுமோ அந்த கிருஷ்ண பிரேம கிடைக்கும். கிருஷ்ண பிரேமன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. கிருஷ்ணரோட சொத்து வேணும், கிருஷ்ணரோட அது வேணும் இது வேணும் ஈஸியா கொடுத்துருவாரு. ஆனா கிருஷ்ண பிரேமைன்றது ஒரு உயர்ந்த விஷயம். அது வந்து இந்த சம்பிரதாயத்துல சைத்தன்ய மகாபிரபு வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீ வைஷ்ணவல பாத்தீங்கன்னா பயபக்தி தாங்க. அங்க வந்து பிரேமை பாத்தீங்கன்னா இல்லைன்னா ரொம்ப ஹை லெவல்ல போனது பாத்தீங்கன்னா நம்மாழ்வார், கோதை, இவங்க எல்லாருமே தான். பட் ஜென்ரலா அவங்க வந்து பிரச்சாரம் இல்லைன்னா அவங்க வந்து போதிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயபக்தி. ஓகே, அதாவது வித் ரெஸ்பெக்டோட பக்தி ஜென்ரலா. ஓகே, பட் நம்மளதுல இதுல பாத்தீங்கன்னா மகாபிரபு இந்த சம்பிரதாயத்துல பிறந்து அவதாரம் பண்ணி அவர் வந்து கிருஷ்ண பிரேமையை வந்து கொடுக்குறாரு. ஸோ நம்மலாம் ரொம்ப ரொம்ப பாக்கியம், இதெல்லாம் விட்டுறக்கூடாது. கோல்டன் பீரியட்னு சொல்லுவாங்க. கோல்டன் பீரியட்னா என்ன, சேல் போடுவாங்களா? இப்ப எல்லாரும் ஆடி தள்ளுபடி. எத்தனை பேர் துணி கடைக்கு போனீங்க? போத்தீஸ்க்கு எத்தனை பேர் வந்தீங்க? 2 வாங்கினா என்ன, 1 வாங்கினா 2 ஃப்ரீ அப்படின்னு வாங்க போத்தீஸ்ல, பாத்தீங்களா? அத மாதிரி
கலியுகம் வந்து 4,34,000 வருஷம். அதுல சைத்தன்ய மகாபிரபு பிறந்து 10,000 வருஷம் மட்டும்தான் பகவான் கிட்டே மக்கள் போக முடியும். அதுக்கப்புறம் நினைச்சே பார்க்க முடியாது. இப்பவுமே பாருங்களேன், வரதராஜன் பிரபுவோட காலத்துல, அவரு இளமை காலத்துல எப்படி இருந்தது, இப்ப இருக்கக்கூடிய இளமை காலத்துல பசங்க எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு கலி முத்தி போயிருக்குன்னு பாருங்க. 10,000 வருஷத்துக்கு அப்புறம் விருந்தாவன் இருக்காது, மதுரா இருக்காது, கிருஷ்ணா இருக்காது, பகவத்கீதா இருக்காது, பாகவதம் இருக்காது, எதுவுமே இருக்காது. there will be absolutely zero, completely lost. மக்கள் அப்படியே மிருகம் மாதிரி வாழ்வாங்க. எப்படி ஒரு நாய் பூனையை தின்னு வாழுதோ அது மாதிரி நம்ம வந்து இன்னொரு மனுஷனை தின்னு வாழ்வோம். அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நம்ம வாழ்றதே வந்து 30 வருஷம் 40 வருஷம் தான் மேக்சிமமே வாழ்வோம். 7 வயசு 8 வயசுல ஏஜ் அட்டைன் பண்ணுவோம். 10-15 வயசுல பல்லெல்லாம் கொட்டி போயிடும். 20 வயசு 25 வயசுல செத்தே போயிடுவோம். நம்ம களி போக போக அந்த மாதிரி போகும். அப்போ இந்த 10,000 வருஷத்துக்கு மட்டும்தான் இந்த கீதா, பாகவதம், இந்த கிருஷ்ண பிரேமா, ஸ்ரீரங்கம் இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி லாஸ்ட் இல்லையா? இப்ப எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, நான் பிறந்த வீடெல்லாம் இப்ப கிடையாது. எல்லாம் இடிச்சு இப்ப என்னமோ வேற மாதிரி ஆயிப்போச்சு நான் பிறந்த வீடு. சோ 72ல இருந்து இந்த 26க்கு இவ்வளவு சேஞ்சஸ் இல்லையா? சோ 10,000 வருஷத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி எல்லாமே பல விதமான அரசியல்கள் வரும், பல விதமான போர்கள் வரும். அதுல நம்ம நிறைய லாஸ் ஆகி நம்மளுக்கு ஒண்ணுமே இருக்காது. அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் லைக் தட் நம்ம பிறப்போம் இறந்து இந்த மாதிரி ஆன்மீக ஞானமே இல்லாம. சோ நம்மளுக்கு வந்து இந்த ஜென்மத்துல இந்த 2026ல நம்மளுக்கு இந்த மாதிரி பகவத்கீதை பாகவதம் கிடைச்சிருக்குன்னா இதை பிடிச்சு அப்படியே டக்கான்னு முடிஞ்சா இல்ல 99% இந்த ஜென்மத்திலேயே நம்ம போயிட பார்க்கணும். அப்படி போலனாலும் பிரச்சனை இல்லை, திருப்பி அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப தரணிதா ஏன் இந்த சின்ன வயசுல 1 வயசுல இருந்து ஆரம்பிச்சான்னா போன ஜென்மத்துல விட்டா கேர்லெஸ்ஸா சோம்பேறித்தனமா எங்கேயோ இருந்திருக்கா. என்ன தருணிதா, கரெக்ட் தானே? அனுகூலா சொல்றா இப்பவும் அப்படிதான் இருக்காவ அப்படின்ட்டு. இவளுக்கும் அவன் அக்காவுக்கும் எடுத்தோன்னு நினைக்கிறேன். கரெக்டா தரும்? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஊர்ல இருந்து வந்த உடனே குருஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்காவும் என் கால்ல வந்த உடனே ஏர்போர்ட்ல இருந்து வந்து உடனே காலில் விழுந்தாங்க. ஏன்னா ஷெல்டர் எடுத்துட்டு நான் அவங்கள பாக்கல. சோ உங்களாலதான் எனக்கு ஷெல்டர் கிடைச்சது, என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு 2 பேரும் தலையில முக்காடு எல்லாம் போட்டுட்டு, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த சீனு. இவ அக்காவும் இவளும் வந்து ஷெல்டர் எல்லாம் எடுத்துட்டு என்ன பிளஸ் பண்ணுங்க தீட்சை கிட்ட. அப்புறம் அவங்க அக்கா வாங்கிட்டா தீட்சை வாங்கி. இப்ப எவ்வளவு நாள் ஆச்சு உங்க அக்கா? வருஷங்கள் ஆச்சு. 5 வருஷம் ஆக போகுது. ஆனா அக்கா இன்னியும் தீட்சை கூட எடுக்காம. சோ அவங்க அம்மா சொல்றாங்க இப்பவும் சோம்பேறியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்ப பரவாயில்ல, இந்த டெய்லி கிட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவளும் கொஞ்சம் பக்தியில முன்னேறிட்டு வரா உங்களோட ஆசீர்வாதத்துல. சோ நம்மளும் அதே மாதிரி தரணிதா மாதிரி அடுத்தது நம்ம பிறக்க கூடாது. கரெக்டா இல்லையா? நம்ம தரணிதா மாதிரி பிறக்கக்கூடாது. இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து முடிக்க பார்க்கணும். கிருஷ்ணர் என்னென்ன கண்டிஷன் வச்சிருக்கிறாரோ, சர்வ தர்ம பரித்யக்ஷ மாம் ஏக்கம் சரணபஜ, என்கிட்ட மட்டும் சரணடா, அந்த கண்டிஷன் 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபிள்ஸ் குரு சொல்றது, குருவை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. சோ என்னென்ன சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையும் செஞ்சு இந்த ஜென்மத்திலே நம்ம வந்து பகவான் கிட்ட போக பார்க்கணும். போலனாலும் அடுத்த ஜென்மம் விட மாட்டாரு, அடுத்தது அதுக்கு அடுத்த ஜென்மமும். பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் சீரியஸா இருந்து நம்ம முடிக்கணும். சரிங்களா? ராஜாவளி மாத்தேஜெல்லாம் பயங்கர சீரியஸ். 4 நாளுக்கு ஒரு வாட்டி எனக்கு மெசேஜ் போடுவா. போட்டுட்டு போய் ஒரு 4-5 ஆடியோ மெசேஜ் போடுவா. பிரபு அடுத்தது நான் என்ன செய்யணும், ஏது செய்யணும், எனக்கு இப்படி இருக்கு சூழ்நிலை, நான் இனி எப்படி பண்ணா நான் வந்து போகணும், எனக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான், நான் இந்த ஜென்மத்துல நான் பகவான் கிட்ட போயிடணும், திருவடியை சேரணும், நீங்க என்ன கைட் பண்ணுங்க. அவங்க ஸ்பீடுக்கு நான் இல்லைன்றதுதான் கேவலமான விஷயம் இதுல. பட் அதர்வைஸ் மாதாஜி எனக்கு ஒரு வேறைய வருத்தம், நம்ம பக்கத்துல எங்கேயாவது இருந்தா அருமையா கைட் பண்ணி இந்த மாதாஜி கூட்டிட்டு போயிடலாம். ஆனா அங்க தூரத்துல இருக்காங்க, போன் பேச முடியல, துபாயில இருக்காங்க. சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சோ நம்ம எல்லாருமே அந்த மாதிரி நல்லா சீரியஸா இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் ஒரு 25 பேருக்கு மேல வந்திருந்தாங்க. ஷெல்டருக்கு வந்து இன்டர்வியூ எடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் யாத்திரா லீடரா இருந்தேன். சோ எல்லாருக்கும் ஒரு டைம் கொடுத்துருந்தேன். ஆனா ஒரு 8ஆம் கிளாஸ் பையன், மோக்ஷிதாவோட ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப அவன் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு ப்ரோக்ராம்னா 5-5:30 வந்தான். காலை கழுவுனா, ட்ரெஸ் எல்லாம் மாத்தினா, ஃபுல் வைஷ்ணவ ட்ரெஸ், திலக்கெல்லாம் வச்சான். அவன் பாட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருந்தான்.
மத்தவங்க எல்லாம் 6 மணிக்கு வர சொன்னா 6:15, 6:30, 7, 7:30, சில பேர் வரவே இல்லை. சாரி பிரபு, நாளைக்கு வரேன் பிரபு, மறந்துட்டேன் பிரபு, கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன் பிரபு, இந்த மாதிரி. ஆனா இந்த பையன் பாத்தீங்கன்னா 8வதுலயே ஒரு நாள் பார்க்குக்கு பிக்னிக் போட்டிருந்தாங்க அவங்க சக்கரால இருந்து. நான் போறேன், இவனை மட்டும் காணல. நான் இங்க அப்படியே சுத்தி வந்துட்டு இருக்கேன், பார்த்தா இவன் சாண்டிங் பண்ணிட்டு இருக்கான் பார்க்ல. 8ஆம் கிளாஸ் பையன். இப்ப பாத்தீங்கன்னா அவன் 12th முடிக்கல, 12th எக்ஸாம் நடக்குது. கேன் யூ பிலீவ் இட்? எனக்கு வந்து தீட்சை முக்கியம்னு சொல்லிட்டு 12th எக்ஸாமுக்கு நடுவுல மாயாப்பூர் வந்து தீட்சை வாங்கிட்டு வந்தான் இந்த ஏப்ரல்ல. நல்லா படிக்கவும் செய்வான், சூப்பரா படிப்பான். இன்ஃபேக்ட் இந்த நாட்டோட கிரிக்கெட்டுக்காக அவன் இங்கிலாந்துலாம் கூட போயிட்டு வந்தான், யூகே எல்லாம் கூட போயிட்டு வந்தான். அந்த லெவலுக்கு படிப்புலயும் சரி இதுலயும் சரி. ஆனா ஆன்மீகத்தை துளி அளவு விட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளோ சீரியஸ், அவ்வளோ சீரியஸ். எத்தனை பேர் யோசிப்பீங்க, அவனுக்கு எல்லாம் பெரிய கனவு. இன்ஸ்பைட் ஆஃப் தட், இன் பிட்வீன் அவன் வந்து குரு கிட்ட தீட்சா வாங்கிட்டு நான் போறேன், எனக்கு நேர்ல தான் வாங்கணும். டே, நான் உனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தரேன்டா, உனக்கு நீ இங்க இருந்தே அட்டன் பண்றா, ஜூம்ல உனக்கு பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இல்ல, எனக்கு குருவை வந்து நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் வாங்கி நான் தீட்சா வாங்கணும் அப்படின்ட்டு எக்ஸாம்க்கு நடுல, போர்டு எக்ஸாம்க்கு நடுல இங்க இருந்த ஃபிளைட்டை பிடிச்சி அங்க வந்துட்டு வந்தான். அவ்வளோ. அப்ப நம்ம தீவிரம் எப்படி இருக்கு அவனுக்கு? அப்ப கிருஷ்ணர் அவன் மேல திருப்தி அடைவாரா, நம்ம மேல திருப்தி அடைவாரா? சோ இந்த ஜென்மத்துல அந்த ஒரு உறுதி நம்மளுக்கு இருக்கணும். போர்டு எக்ஸாம் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி இது நம்மளுக்கு வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுரா அப்படின்றதுல நம்ம தீவிரமா இருக்கணும். இந்த ஜென்மத்துல நான் போகணும். நீங்க பிரபுபாத் ரொம்ப கோவப்பட்டு பார்க்க முடியாது. ஒரு வாட்டி கோவப்பட்டாரு. எப்படின்னா, ஒரு டிவோட்டி பிரபுபாத் இந்த ஜென்மத்துல ஒரு வேளை அப்படின்னு சொன்ன உடனே பிரபுபாதுக்கு கோவம் வந்தது. டமால்னு டேபிள்ல தட்டினாரு, ஒரு அடி அடிச்சாரு. அந்த எண்ணமே வச்சுக்காது, இந்த ஜென்மத்துல நீ போற, டோன்ட் மேக் மீ கம் அகெயின். ஏன்னா ஒரு குரு வந்து தீட்சை உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் நீங்க வந்து சரியா வர முடியல, சரியா பண்ண முடியல, நீங்க பண்ணலன்னா அந்த குரு திருப்பி பிறப்பாரு. அந்த குரு திருப்பி பிறந்து நம்மள வந்து கூட்டிட்டு போவாரு. சோ அதனால பிரபுபாத் டேபிள் அடிச்சு சொன்னாரு, டோன்ட் மேக் மீ கம் அகெயின் அப்படின்னு சொன்னாரு. ஓகே, சோ அதே மாதிரி நம்மளுக்கு அப்ப குருக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஒரு வெறி இருக்கும்போது அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வெறி இருக்கணும்? அவருக்கு நம்ம மேல நல்லா இருக்கணும்னு இவ்வளவு வெறி இருக்கும் போது நம்ம நல்ல கரை சேர்ந்துடணும்ன்றது நம்மளுக்கு வெறி இருக்கணுமா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு ஆத்துல விழுந்துட்டீங்க. ஓகே ஓகே, நான் வந்து விழுந்துட்டேன். அப்போ மாரிமுத்து என்னை வந்து காப்பாத்துறதுக்காக வராரு. இப்ப அவருக்கு என்னை காப்பாத்தணும்ன்ற வெறி ஜாஸ்தியா இருக்கணுமா, இல்ல நான் வந்து தப்பிக்கணும்ன்ற வெறி எனக்கு ஜாஸ்தியா இருக்கணுமா? கரெக்டா இல்லையா? எனக்கு ஜாஸ்தியா இருக்கணும். ஐயோ, நான் ஆத்துல விழுந்துட்டேனே, நான் காப்பாத்தணுமே, நான் கரை சேரணுமே, எனக்கு இன்னும் 2 பொண்ணு இருக்கே, அப்படி இப்படி நான் தான் பதட்டப்படணும். கரெக்டா? மாரிமுத்து கவலைப்படுறாரு, என்னை வந்து எப்படி காப்பாத்தலாம், டயரா போடலாமா, இல்ல யாராவது அனுப்பலாமா, இல்ல அவரே குதிக்கலாமா, இல்ல அந்த பக்கம் ஓடி போய் அந்த பக்கம் போய் அவனை நிறுத்திடலாமா அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. பட் என்கிட்ட அந்த வெறி இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு நான் கையை கட்டிட்டு உட்காந்துட்டு என்னை காப்பாத்துவாரு மாரிமுத்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமாக ஆத்துல? நான் என்ன பண்ணணும்? நீச்சல் அடிக்க ட்ரை பண்ணணும், கையை தூக்கணும், கூப்பிடணும், சத்தம் போட்டு கூப்பிடணும், என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. அதே மாதிரி நம்ம இப்ப சம்சார கடல்ல இருக்கோம், நம்மளுக்கு அந்த வெறி இருக்கணும், நம்ம காப்பாத்தணும்ன்ற அந்த வெறி இருக்கணும். குரு கண்டிப்பா கை பிடிக்கிறாரு, கையை பிடிச்சு நம்மள தூக்குறாரு. நம்ம குடுமி, ஆக்சுவலி கையில அது குடுமியை பிடிச்சு தூக்குறாரு. பட் இருந்தாலும் நம்ம கிட்ட அந்த ஃபயர் இருக்கணும், காப்பாத்தணும், நம்ம கரை சேரணும்ன்ற அந்த ஒரு வெறி நம்மளுக்கும் இருக்கணும். இது எதுக்காக ஆரம்பிச்சன்றது இப்ப மறந்து போச்சு. ஆனா ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்ம லைஃப வந்து வேஸ்ட் பண்றவங்கல அந்த ஒரு கேட்டகரி, பகவான் கிட்ட சரணடையாதவங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம லைஃப் எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கணுங்கிற மாதிரி சொல்ல வந்தீங்க. கோல்டன் பீரியட்ல இருக்கோன்னு. ஓகே, ஹரிஓம் தத் சத். தேங்க்யூ வெரி மச். எல்லாரும் வந்தது. இந்த வாட்டி நான் சொல்ற மாதிரி எல்லாருமே நம்ம போறோம். நம்ம எல்லாருமே ஒன்னா இருந்து நம்ம, நீங்க எத்தனை இதை எடுத்தாலுமே நம்ம குருக்கு கீழே தான் சர்வீஸ் பண்ணுவோம். ஆன்மீக உலகத்துல கூட நம்ம ஒரு டீம் அங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாருமே நம்ம அங்க எல்லாரும் ஒன்னா ராஜாவளி மாதாஜி பார்ப்போம், மாதாஜி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி மேபி அப்ப வந்து நம்மளோட சொரூபம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இந்த மாதிரி பாடியில இருக்க மாட்டோம், நம்மளுக்கு வந்து வேற டைப் ஆஃப் பாடி இருக்கும். நம்ம என்ன மாதிரி சர்வீஸ் பண்ண போறோம்னு நம்மளுக்கு தெரியல. ஓகே,
ஏதாவது ஒரு இதெல்லாம் நம்ம எல்லாம் கூட்டமா இருந்து ஒரு மயில் கூட்டமா இருக்கலாம், இல்லைன்னா கோபர்களா இருக்கலாம், கோபியர்களா இருக்கலாம், பகவானுக்கு வந்து பூ தொடுத்துட்டு இருக்கலாம், நம்ம எல்லாம் உட்காந்து எல்லாம் உட்காந்து சமையல் பண்ணலாம், இல்லைன்னா பகவானுக்கு நம்ம எல்லாருமே உட்காந்து ஒரு கீர்த்தன் டீமா உட்காந்து ராஜவலி மாதாஜி மிருதங்கம், பத்மா மாதாஜி வீணை வாசிப்பாங்க, மாரிமுத்து பிரபு வந்து தவையலா இருப்பாரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நம்ம வாசிச்சு பகவானுக்கு வந்து சேவை பண்றவங்களா இருக்கலாம், இல்ல மயில் குயிலா இருக்கலாம். நம்ம யாருக்கு தெரியும் கோலோகத்துல நம்ம எப்படி இருப்போம். ஆனா நம்ம எல்லாருமே ஒரே டீமா தான் இருப்போம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே குருவுக்கு கீழே அந்த குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம வந்து அங்க வந்து சேவை பண்ணிட்டு இருப்போம். இது சம்பந்தமா ஒரு கதை சொல்லட்டுமா? டைம் ஆயிடுச்சுல்ல ரொம்ப. இன்னொரு நாள் சொல்றேன். ஹரே கிருஷ்ண பிரபுஜி, சொல்லுங்க பிரபுஜி. அப்படியா? ஒரு வாட்டி ஒரு ஆசிரமம் இருந்தது, அதுல குருஜி இருந்தாங்க. குருஜி வந்து அப்பப்ப என்ன பண்ணுவாரு, சேவையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, வைப்பாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா சமாதி அடைஞ்சிடுவார். அப்படியே அப்படியே அவர் இருக்காரு. அப்புறம் பார்த்தோன்னா 2 நாள் 3 நாள் கழிச்சு திருப்பி வருவார். திருப்பி இதுல வருவார். இல்ல சில மணிக்கூர்கள் அப்படியே போயிடுவாரு. மூச்சு கூட இருக்காது அவரோட உடம்புல. அப்ப அவரோட ரொம்ப அந்தரங்க சேவகன் ஒருத்தர் இருக்கான், சிஷ்ய பிள்ளை. சோ அப்ப அவங்ககிட்டதான் எல்லாரும் கேட்டு எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. என்னப்பா இப்படி குரு இப்படியே இருக்காரு, 4 நாள் ஆச்சு சாப்பிட்டு எடுத்து, இப்ப மூச்சு கூட விட மாட்டேன்றாரு, நீங்க என்ன பண்றீங்க? உடனே அவர் ஏதாவது ஒன்று பண்ணி அவர் திருப்பி நார்மலுக்கு எடுத்துட்டு வருவார். சோ இப்படி நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சிஷ்ய பிள்ளை வந்து வேற ஒரு ஊருக்கு போயிடுவான், பிரச்சாரத்துக்காகவோ இல்ல வேற ஆசிரமத்துக்கோ எதுக்கோ அங்க இங்கன்னு வேலையா போயிடுவான். இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு டைம்ல இந்த குருஜி வந்து அப்படியே உட்கார்ந்த மேனிக்கு அப்படியே பரவசத்துக்கு போயிட்டாரு. அப்படியே மூச்சு விடுறது இல்ல, சாப்பிடுறது இல்ல, தண்ணி குடிக்கிறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல. ஆனா அப்படியே உட்கார்ந்துருக்காரு. உடம்பு ஒண்ணும் ஆக மாட்டேங்குது. ஆனா எதுவுமே இல்ல. அப்படியே ஆச்சு, நாட்கள் ஆச்சு, வாரங்கள் ஆச்சு. இது என்னப்போ இத்தனை நாள் இப்படியுமே இருந்தது இல்ல, எப்பவுமே 2 நாள் 4 நாள் 5 நாள் தானே இருக்கும், இல்ல சில மணிக்கூறுகள் இருக்கும். இது என்னாச்சு 1 வாரம் 10 நாள் ஆச்சு. அப்போ உண்மையிலே இவரு இறந்து போயிட்டாரா, வச்சுட்டாரா, இப்ப என்ன பண்ணணும்னு ஒன்னும் தெரியல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவரோட சிஷ்ய பிள்ளைக்கு தூது அனுப்புவாங்க. அந்த தூது அனுப்பிச்சு, எப்பா உன் குருஜி இப்படி இருக்காரு, என்ன பண்ணணும்னு தெரியல, நீ கொஞ்சம் வந்து என்னன்னு நீ சொன்னா மேற்கொண்டு என்ன காரியம் பண்ணணுமோ நாங்க செய்வோம் அப்படின்றாங்க. உடனே அவர் ஓடி வராரு, பக்கத்து ஊர்ல இருந்து அவர் வராரு. வந்து எடுத்துட்டு பாக்குறாரு, குரு இப்படி இருக்கிறாரு. சோ அவர் இனியும் பிராணன் எல்லாம் போகல, அவரோட லீலையெல்லாம் முடிக்கல, இனி இருக்காரு. சோ என்ன பண்றாருன்னா உடனே இவரும் பக்கத்துல உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு, பகவான் மேல கான்சென்ட்ரேட் பண்ற. இவரும் சமாதி அடையாரு. இவரும் போயிடுறாரு. போனா என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்த தேகத்துல இருக்கும் போதே இவர் அப்படியே ஜீவசமாதி மாதிரி இவர் என்ன பண்ணிருக்காரு, கோலோகத்துக்கு போயிருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காரு அங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு குளத்துல உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த குருஜி வந்து ஒரு குளத்துல, கோலோகத்துல வந்து ஒரு குளத்துல உட்காந்து தேடிட்டு இருக்காரு. இப்போ இந்த சிஷ்ய பிள்ளையும் அங்க போயிட்டான். குரு எங்க இருக்காரோ அங்க போகணும்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். போயிட்டு அங்க பார்த்தோன்னா குரு கிட்ட கேட்கறான், என்ன சுவாமி என்ன ஆச்சு, என்ன குருஜி என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்ப இத மாதிரி ராதாராணியோட மூக்குத்தி தொலைஞ்சு போச்சான், இந்த குளத்துல விழுந்துருச்சு அப்படின்ட்டு அவன் தேடிட்டே இருக்காரு. நாட்கள் போயிட்டே இருக்கு, இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. சோ அப்போ இந்த சிஷ்ய பிள்ளை போயிட்டு அவரும் வந்து தேடுறாரு. தேடின உடனே அந்த மூக்குத்தி எடுத்து எங்க கொடுக்குறாரு, ராதாராணி கொடுக்க மாட்டாரு, குரு கிட்ட கொடுப்பாரு. ஏன்னா இவரு குருக்கு சர்வன்ட். சோ இவர் குரு கிட்ட கொடுப்பாரு. குரு வந்து அங்க கொடுப்பாரு. அப்ப பதிலுக்கு ராதாராணி தன்னுடைய வாயில இருந்து எடுத்து வெத்தலை பாக்க வந்து கொடுப்பாரு. ராதாராணி கிருஷ்ணருக்கு வெத்தலை போட்டு கொடுத்துட்டு, இந்த அம்மாவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு தாம்பூலம் சாப்பிட்டுட்டு அதுல ஒரு சின்ன துண்டை எடுத்து மகாபிரசாதமா குருக்கு கொடுக்குறாங்க. சோ குரு அத இடுப்புல மடிச்சுட்டு அப்புறம் வேலை முடிஞ்சிச்சுல. அப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பூலோகத்துல இருக்கிற தேகத்துல டக்குன்னு வந்துடுறாங்க. இவரும் வந்துடுறாரு, சிஷ்ய பிள்ளையும் வந்துடுறாங்க. அப்ப என்னாச்சுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி அவர் கோலோகத்துல வந்து சேவை பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு முடிக்கல, நான் போய் ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப வீடு பார்த்தா கம 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 கமான்னு மணக்க ஆரம்பிக்குது, பயங்கரமான மனம். இப்போ ஏன் நீங்க 2 பேரும் இவ்வளவு மணக்குறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ராதாராணி தாம்பூலம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மடியில இருந்து எடுத்து அந்த தாம்பூலத்துல ஒரு துளி எல்லாருக்கும் வந்து பிரசாதமா வந்து கொடுக்குறாங்க. சோ நம்ம இந்த தேகத்தை விட்டதுக்கு அப்புறம் கூட நம்ம எங்க இருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆன்மீக குருவோட குழுல நம்ம வந்து சேவை செஞ்சுட்டு இருக்கோம். சரியும். சோ அதனால நம்ம எல்லாரும் ஒன்னாதான் இருப்போம். பட் அடுத்த வாட்டி ஐயோக்கி மேல இருந்துட்டு பத்மா மாதாஜி சொல்லக்கூடாது, இந்த ஹரிகீர்த்தன் ஒழுங்கா இந்த ஜென்மத்தை ஒழுங்கா முடிச்சுட்டு வந்திருக்கலாமா, ஏன் தான் இப்படி போயிட்டானோ, இனி எப்ப வருவானோன்னு அப்படியே பத்மா மாதாஜி மேல இருந்து ஹரிகீர்த்தனை வந்து பார்த்துட்டு இருக்க கூடாது.
சோ நம்ம எல்லாருமே அங்க வந்து இந்த ஜென்மத்துல சீரியஸா என்னென்ன செய்யணுமோ, எத்தனை வருஷம் இருக்க போறோம் நம்ம எல்லாம். எனக்கு இப்பவுமே 54 வயசு, இன்னொரு 5 வருஷமோ 10 வருஷமோ என்னென்ன செய்யணுமோ கடகடான்னு கிருஷ்ணரை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ இல்லையா. இப்போ யூகே விசா வேணும், யுஎஸ் விசா வேணும்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க கேட்பாங்க இந்த டிசிஷன் கொடு, இந்த பேப்பரை கொடு, அந்த பேப்பரை கொடு, இதுக்கு பேங்க்ல இவ்வளவு பைசா இருக்கணும், இவ்வளவு ஃபார்முக்கு ஃபில்அப் பண்ணு அப்படின்ட்டு சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, விசா. அத மாதிரி நம்ம கோலோக விசா கிடைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும்னு சாஸ்திரம் சொல்றதோ அதெல்லாம் செஞ்சு நம்ம ரெடியா வச்சுக்கலாம். என்னைக்கு ஃபிளைட்டு நமக்கு எல்லாம் தெரியாது, கரெக்டா இல்லையா. யூஎஸ்க்கு நம்ம ஃபிளைட்டை டிசைட் பண்ணலாம் அடுத்த மாசம், அதுக்கு அடுத்த மாசம்ட்டு. பட் நம்ம கோலோக ஃபிளைட்டை என்னைக்கும் தெரியாது. அதனால இன்னைக்கே என்னென்ன பேப்பர்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா. நம்ம எப்பவுமே அப்படி சொல்லாதீங்க பிரபுஜி, எப்பவுமே போக வேண்டாம். ஆன்மீகம் எப்படின்னா இருந்தாலும் அங்க இருந்தாலும் சர்வீஸ். அனந்தாழ்வார் மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கணும். இங்க இருந்தா என்ன பண்ண போறேன், சர்வீஸ் பண்ண போறேன். அங்க போனா என்ன போறேன், சர்வீஸ் பண்ண போறேன். இன்ஃபேக்ட் நான் இந்த லாஸ்ட் இந்த பூர்ணிமால இருந்து நான் இப்ப இருந்தாலும் அடுத்தது எனக்கு திருப்பி கோலோகம் வேண்டாம், எனக்கு இந்த எஸ்பியூடி குருமராஜ் சொன்ன அந்த கோயிலை கட்டி முடிக்கணும். அது முடிச்சு அதை வந்து சரண்டர் ஆகிற வரைக்கும் நான் எத்தனை வேணுமாலும் ஜென்மம் எடுக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு உனக்கு நான் இந்த முடிச்சது என்னால முடிக்க முடியலன்னா பெரிய ப்ராஜெக்ட், அது பெரிய காம்ப்ளெக்ஸ், எத்தனை ஜென்மம் வேணாலும் கொடு, ஆனா அந்த கோயில எனக்கு சர்வீஸ கொடு. அந்த கோயில குரு வாயால கேட்டிருக்காரு, அதை எப்படியாவது முடிச்சு கொடுத்துட்டு போயிடும். ஹரியோம். நாங்கெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. ஹரி ஹரே கிருஷ்ண பிரபு. நன்றி பிரபு. ஹரி ஓம். நாளைக்கு ஜூலன் யாத்ரா பத்தி கிளாஸ் இருக்கு, கண்டிப்பா கேளுங்க. ஸ்பெஷல் கிளாஸ். ஜூலன் யாத்ரா பத்தி கதை தான், அது ரொம்ப அழகா இருக்கும். கிருஷ்ணர் பண்ண அந்த லீலையா விலாவரியா நாளைக்கு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாச கடைசியில அந்த ஜூலன் யாத்ரா வருது. நீங்க எல்லாம் வீட்டுல கொண்டாடலாம். ஜூலன் யாத்ரா ரொம்ப ரொம்ப கிருஷ்ணருக்கு பிரியமான ஒரு லீலை. அந்த லீலை எப்படி ஜன்மாஷ்டமி கிருஷ்ணர் பிறந்ததை கொண்டாடுறோமோ அது மாதிரி ஜூலன் யாத்திரான்றது கிருஷ்ணருக்கு மிக பிரியமான லீலை. ஏன்ன்றதை நாளைக்கு சொல்லுவாங்க. சோ கலந்துக்கோங்க, சரிங்களா. உங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கூட சொல்லலாம். சோ தட் நீங்க எல்லாம் சேர்ந்து, கோயம்புத்தூர்ல இருக்கவங்களாம் சேர்ந்து ஒரு ஜூலன் யாத்திரா பண்ணலாம், சென்னையில இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஒரு ஜூலன் யாத்திரா பண்ணலாம். இல்ல நீங்க உங்க வீட்டுல தனியா பண்ணி பக்கத்து வீடு மேல் வீடு எல்லாம் கூப்பிட்டு ஒரு சுண்டல் ஒரு சக்கரை பொங்கலை கொடுத்து அனுப்பலாம், சரிங்களா. சோ நாளைக்கு அந்த டீடைல்ஸ், அந்த கதை என்ன அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். அதே கதையை நீங்க அன்னைக்கு சொல்லிக்கோங்க. நம்ம இங்க 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த கதையை சொல்றோம். அந்த கதையை நீங்க திருப்பி நோட்ஸ் எடுத்துட்டு நீங்க அந்த கிளாஸ நீங்க நடத்துங்க, சரியா. நீங்க ஒரு ஜூலன் யாத்திரா பண்ணி நீங்க அனுகூலாம் இப்போ போன வாரத்துல இருந்தே ஷாப்பிங் ஆரம்பிச்சுட்டா. அதுக்காக ஊஞ்சல் வாங்குறது, துணி வாங்குறது, என்ன பண்றது, செடி கொடிகள்லாம் பக்கத்துல வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஜூலன் யாத்திராக்கு, சரிங்களா. வாட்டர் ஃபால்ஸ் வைக்கலாம், குட்டி வாட்டர் ஃபால்ஸ் வைக்கலாம். நாளைக்கு எல்லாம் இதை பத்தி பேசுவோம், சரிங்களா. நாளைக்கு நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. நைட் ஷிஃப்ட் முடிச்சு தூங்குவானா முழிச்சிருப்பானா. ஓம் தச்சா பாப்போம். ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ பிரபு. ஹரி ஓம். தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ தரணும் மாதாஜி. நாளைக்கு எல்லாரும் நிறைய சரிங்களா. वैष्णव की जय, शिला प्रभुपाद की जय, शिला गुरु महाराज की जय। हरि।